பாமுகம் டிவியிலன்னு தமிழ் வானில் ஊடாகுறவளை இணைய வருவது கவிதை நேரத்தோடும் பாருங்க வாரேன் நீங்கள் பதிவெடுக்கலேன்னா மாற இல்லையே பாருங்க வாரேன் ஏன் மாற இல்லை போட இல்லையே போட்டேனே டேட் போட்டேன் நானே பாருங்க வாரேன் சரி ஓகே வந்துட்டு என்ன பதிவெடுக்கணும் எடுத்துட்டு பாரு ஆரம்பமாகின்றது கவிதை நேரம் என்று விட்டுப்பு தலைப்பினூடாகத்தான் நினைத்து கொள்ள வேண்டும். என்ன காரணமும் தெரியவில்லை. நம்மளவர்களுக்கு வேலைப்பழு காரணமாக என்று நினைக்கின்றேன். சரி, இருந்த பொழுதெல்லாம் நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை மிக சிறப்போடு அழகாக பேத்தியோடு கொண்டாடி இருந்தார் கவிக்கு இனிதான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி 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 வாணி. நேற்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சொந்தங்களோட இல்லாம பேத்தியாரோட மட்டும் கொண்டாடி சந்தோஷமாக இருந்தது. 62 வயது அழகான வயது மாத்தி 26 யோசிச்சு கொண்டு உண்மை அதுதான் சிறப்பு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாய் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடிகளும் சந்தோஷமான பொழுதுகளாக அமைய வேண்டும் என்று அதை நான் வளப்படுத்திக் கொள்ளணும் என்ற திடமான எண்ணத்தோடு அதே நேரம் நேற்று மூமாமா சொல்லியிருந்தார். அடியே எனக்கு 75 என்று கவலைப்பட்டேன். நாங்கள் நீங்கள் எப்போ நாங்கள் பார்த்தீங்களோ அந்த வயதில் இருந்து தான் உங்களை நாங்கள் கணிக்கிறோம். அதே மாதிரி தான் இருக்கிறீங்கம்மா. நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஞாபகம் மறதில் அது எல்லாருக்கும் எங்களுக்கே வந்துட்டு தானே அப்படி வருவது தான். இன்னும் ஒருவர் உங்களுக்கும் மூப்பான ஒருவர் வந்திருந்தா. அப்போ நான் அதுக்கு பிறகு தான் அவர் தவறி ஆண்ட சொல்லிட்டார். அப்போ அதுக்கு பிறகு கால்குலேட் பண்ணால் உண்மையிலேயே இவருக்கு இன்னும் வரப்போகிறது சிறப்பு பிறந்த நாள் உண்மையிலேயே சொல்ல முடியாது அவரையும். ஏன்னா அவ்வளவு உற்சாகமாக ஆக்டிவாக திரிகிறார். அப்போ அப்படி எல்லாம் மனதில் தான் எல்லாமே. ஆகவே அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சந்தோஷமாக அந்த நாளை நாங்கள் என்ஜாய் பண்ணுறது நல்லது. புது பேத்தியாருடன் தியாவோடையும் நைட்டு பிள்ளைகளோடையும் கொண்டாடிப்பீங்க. மருமகனோடையும் மீண்டமான வாழ்த்துக்களக்கா. நிச்சயமா எல்லோருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளா. நாங்களும் உங்களை வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. 7ஆம் நம்பர் எங்களுடைய நம்பரோட நம்ம கட்சி ஆமா ஆமா. கௌரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பேத்தியோட கொஞ்சம் சந்தோஷமா வாழ வேண்டும். நாங்கள் நிச்சயமா நிச்சயமா அவ்வளவு சந்தோஷமான சூழல். நிச்சயமா அதை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரும் அதை பரிபூர்ணமா அனுபவிக்கணும்ன்ற வாழ்த்துக்களோட. இல்ல சில வழியில நாங்க அதை விட்டு தூர இருந்தோம்னா எங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையாது. பேரப்பிள்ளைகள் இருந்தாலும் கூட நாங்க தற்சமயம் கொஞ்சம் விலகி தூர இருப்போம். அல்ல தனித்தனியாக இருந்தோம்னா அந்த சந்தர்ப்பம் குறைவா இருக்கும். அவைக்கும் குறைவா இருக்கும். அவைக்கும் அந்த சேர்ந்து நடக்கிறக்கான சந்தர்ப்பம் பிள்ளைகளுக்கும் இல்லாம இருக்கும். இது கடவுள் அருளால எல்லாரும் சமாளிச்சு கொண்டு அதை அப்படி செய்யறபடியா எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது. கௌரி, என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்றேன். பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி மிக்க நன்றி. இதே பொலிவோட இதே மகிழ்வோட என்றும் இளமையாக இருக்க வாழ்த்திக் கொள்ளுகிறேன். உடல் நலத்தோட. இளமையாண்டா ஆயுள் ஆரோக்கியம் மத்த நேரம் நிச்சயமா நிச்சயமா சேரும். நிச்சயமா உங்களோட வாழ்த்து நிச்சயமா பெருமதி மிக்கது. என்னன்னா ஒரு உடற்பயிற்சியோட இருக்கிற ஒருவர் வாழ்த்தைக்கா நிச்சயமா அதுல ஒரு சிறு துளியாவது எங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி மிக்க நன்றியா. இல்ல நாங்க ஒவ்வொரு தரம் எங்கள கவனம் எடுத்துக்கொள்ளும். இது வெறும் வார்த்தைக்காக நாங்க இளமை என்பதல்ல. எங்களோட உடல் வந்துதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்ப நாங்க எங்களுடைய உடலை நிச்சயமா வளமா வச்சிருக்க வேண்டியது எங்களோட ஒவ்வொருடைய பொறுப்பும் கூட. உண்மை. நன்றி. இப்பொழுது காணொலியில் நான் நிற்கிற 3 நாள் தான் அதனை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பின்பு நான் இணைந்து கொள்ளட்டும். ஏனென்றால் காரணம் தெரியவில்லை. இருந்தாலும் தங்கள் இப்போ நீங்கள் போட்ட மாதிரி போட்டிருக்கலாம். மற்றவர்களும் ஒரு கவிதாலைப்புணர்வாக இணைஞ்சிருக்கலாம். தெரியவில்லை ஏன் விட்டார்கள் என்று. நன்றி. வாருங்கள் கவிதைக்கா தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். எனவே இந்த அழகான கவிதை பொழுது ஒன்று மீண்டும் இருக்கிறது. அவரவர் விருப்ப தலைப்புகளோடு நாம் இணைய காத்திருக்கிறோம். இந்த அழகான தலைப்போடு இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய கவிதை பொழுதுக்குள் நாம் இணைந்து கொள்வோம். பகுதி 2 நகுலா சிவநாதன் அவர்களும் இணைய காத்திருக்கிறார். அவரையும் அன்பாக வரவேற்றபடி வாணியின் நினைவோடு அழகாக இந்த கவிதை நேரம் சிறப்போடு மலர்கின்றது. நன்றி. தொடர்ந்து கொள்வோம்.
வருகின்றார் தொகுப்பாளர் Greetings. விஜயகரி அவர்கள். Unite Kavitha with Ravijay Gary's boon. சூப்பர். இதெல்லாம் இப்படி போச்சு பிறந்த நாள் பரிசு. 2 பேர் தான் இப்படி வருது, மற்றவர் சரி நீங்க வரிய தாங்க என்ன பண்றது. சரி, உங்களுடைய நேவி சண்டியில தான் இப்படி வருது, மற்றவர்களது வாரையில் எனக்கு தெரியல எனக்கு. கவிதையுடன் இரா விஜயகௌரி. வரத்தினை உரமாக்கு, பிறக்கும் நொடிகளும் பிறக்கும் வரங்களும் ஈண்டு மீண்டு உனக்கென கிடைத்தன. வாழ்தலின் பொருளை வரமென உணர்த்தி வல்லமை பெற்றெழு என்றே நல்கின. பிறக்கும் நொடிகளும் பிறக்கும் வரங்களும் ஈண்டு மீண்டு உனக்கென கிடைத்தன. வாழ்தலின் பொருளை வரமென உணர்த்தி வல்லமை பெற்றெழு என்றே நல்கின. நிலையா உலகில் நிலை பெறு வாழ்வை எழுதிடும் பொழுதில் வரமெனச் சிறக்கும். உறங்கு நிலையில் உலவிடும் மனிதன் வாழ்தலின் வழிவகை தொலைத்திடும் ஜந்து. நிலையா உலகில் நிலை பெறு வாழ்வை எழுதிடும் பொழுதில் வரமெனச் சிறக்கும். உறங்கு நிலையில் உலவிடும் மனிதன் வாழ்தலின் வழிவகை தொலைத்திடும் ஜந்து. அடுத்ததோர் நொடிக்கு கட்டியம் கூறிட உனக்கும் எனக்கும் சாத்தியமில்லை. கனிவோடெழுந்து உனக்கென நொடிகளை விரிப்பின் பிடிகளில் விதைத்தே எழுந்திடு. அடுத்ததோர் நொடிக்கு கட்டியம் கூறிட உனக்கும் எனக்கும் சாத்தியமில்லை. கனிவோடெழுந்து உனக்கென நொடிகளை விரிப்பின் பிடிகளில் விதைத்தே எழுந்திடு. கனவுகள் மெய்ப்பட உழைப்பதில் வெற்றி. கனவே வாழ்வாய் உறைவது மடமை. வாழ்ந்திடும் பொழுதுகள் செழித்தல உழைத்து வைகரை விடியலை உரமாய் எழுது. கனவுகள் மெய்ப்பட உழைப்பதில் வெற்றி. கனவே வாழ்வாய் உறைவது மடமை. வாழ்ந்திடும் பொழுதுகள் செழித்தல உழைத்து வைகரை விடியலை உரமாய் எழுது. பிறக்கும் நொடிகளும் திறக்கும் வரங்களும் ஈண்டு மீண்டு உனக்கென கிடைத்தன. வாழ்தலின் பொருளை வரமென உணர்த்தி வல்லமை பெற்றெழு என்றே நல்கின. நிச்சயமா இந்திய சூழல்ல நான் நினைக்கிறேன், நாங்கள் அன்று என்னுடைய தம்பி என்னோட கதைச்சு கொண்டு சொன்னா, நாங்கள் ஒரு பெருபெறம் பெற்றவர்கள் என்றால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 20 to 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இங்கு வந்தோம், புலம்பெயர்ந்து வாழ்ந்தோம். அப்போது எங்களுக்கு அடுத்த தலைமுறையின் இறப்புகள் அல்லது துக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஒரு 25-30 வருடங்களுக்கு நம்மை பெரிதாக அணுகவில்லை. நாம் அதில் அந்த பாதிப்புகளை பெரிதாக சுற்றுச்சூழலில் அயலில் அப்படி. ஆனால் இன்றைய சூழலில் அடுத்த தலைமுறை எப்படின்னா, இப்ப நாங்கள் இங்க வந்து ஒரு 50, 60, 70 வயதை கடந்தவர்களாக இருக்கும்போது நாமும் எம்மை சுற்றியுள்ள இளையவர்களும் இறப்புகளையும் நோய்களையும் நொடிகளையும் கண்டுகொள்பவர்களாக இருக்கிறோம் இப்போது. அப்ப நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்களா, எங்களுக்கு நன்னைக்கு 70-80 வயதை கடந்த எங்களுடைய அம்மா அப்பாவைக்கு பயம் இருந்ததா நான் காண இல்லை. இறப்பை பற்றிய பயம் இருந்ததா காண இல்லை. ஆனா எனக்கு இப்ப பயமா இருக்குது. ஏனென்றால் அடுத்த நொடி எனக்கானது என்ன, நான் காண்ற அல்லது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு எங்கோ நடப்பது எல்லாம் அல்லது இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றா அத்தனையும் கண்முன்னே எங்களுக்கு அதை பார்க்க உண்மையில அத்தனையும் பயமாக இருக்கிறது. அத்தனையும் பயமாக இருக்கிறது. ஒரு நெஞ்சுக்க செய்தா கூட ஐயோ இது சொன்னவி இந்த நெஞ்சுக்குள்ள இப்படி அழுத்தினா இது நடக்குமா புது வருஷத்தோடு நான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது ஒரு 2-3 தினங்கள் அடுத்தடுத்து மாறி மாறி ஏதோ சாப்பிட வேண்டிய சூழல் வந்து விட்டது. எனக்கு அதுல ஏதோ நெஞ்சுக்குள்ள எங்கேயோ இதுக்குள்ள நிக்கிற மாதிரியே ஒரு மாதிரி நான் சத்தம் போடாமலே மனதுக்கு நினைக்கிறேன், ஒருவேளை எனக்கு இது ஏதோ பிழையானதா இருக்குதோ, ஏதோ நடந்துருமோ, இந்த தியா குட்டியை நான் இந்த உலகாலம் பார்ப்பேன். வெளியில வாய் திறந்து சொல்லல, எனக்கு பிள்ளையா கதைச்சா எனக்கு வீட்டுல பேச்சு விடுமான்னு தெரியும். ஆனா மனதுக்குள்ளேயே இதெல்லாம் பயமாயே ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி அப்ப நாங்க ஒண்ணு என்ன செய்யணும் வேண்டாம், நான் என்னுடைய எண்ணத்துல சொல்றேன், எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நொடியும் பெருவரம் தான். எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிட்ட பெருவரம். இந்த உலகம் வந்து வருவதும் போவதுமான உயிர்களின் ஓட்டமாகத்தான் இருக்கிறது. நாம் அதை உணர்வதில்லை. எங்களுக்கு முன்னுக்கு வந்தவை போயிட்டுனோம் அல்லது இடையில வந்தவையில் போயிடுச்சுனோம், நாங்களும் போவதற்கு காத்திருக்கிறோம். ஆனால் அதை உணராமல் ஏதோ இந்த உலகத்திலேயே முழுக்க வாழ போறதா நினைச்சுக்கொண்டு அது இல்ல. இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு வந்து நடக்க போகுது. அப்ப நாங்க இது கிடைச்சது அந்த சந்தோஷமான பொழுதுகளை நல்ல பொழுதுகளாக அல்லது நாங்கள் இறந்த பின்னும் வாழ்ற பொழுதுகளா,
நேற்று எனக்கு என்னுடைய தோழிகளும் என்னுடைய என்னுடைய மகளும் அழகான கவிதை வரிகளை எனக்கு தந்திருந்தார்கள். நான் வாழ்ந்ததுக்கான பொருளே உண்மை அவ்வளவு அழகா இருந்தது வாணி, அவ்வளவு அழகா இருந்த மீண்டும் இப்போது கிடைத்திருக்கிறது நான் காட்டு அனுப்புறேன். அவ்வளவு அழகா இருந்தது. நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த உறவுக்கான என்னுடைய வாழ்க்கை என்பது பலமாக அமைந்திருக்கிறது. அல்லது என்னை சுற்றியுள்ள தோழி அந்த வெளியே நான் சொன்னேன், நான் இப்படி எல்லாம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேனா, உண்மையாகவே வாழ்ந்திருக்கிறேனா, வரிகளுக்காக சொல்றது ஆனா நான் உண்மையாகவே அதை வாழ்ந்திருக்கிறேன்ன்றது. அப்ப இது போலத்தான் நான் இறந்தாலும் நான் வாழ்வதாக எங்கோ ஒரு மூலையில ஒரு இதயத்திலும் அல்லது ஒரு செயல்ல நான் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் புதிய வருடங்களில் பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை எடுப்பதை போல இந்த நல்ல எண்ணங்களையும் நாம் வாழ்தலுக்கான மொழிகளாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு அதே வேளையில இன்னொன்று கனவுகள் மெய்ப்பட உழைப்பதை வச்சு கனவே வாழ்வாய் உறைவது மட்டும். நம்ம பலர் என்ன செய்கிறோம் என்றால் வெறும் கனவு, நான் லட்சாதிபதியோட நான் வீடு கட்டணும் நான் பிடிச்சோம் வெறும் கனவுகள். நான் அதுக்காக உழைக்கிறேன் நான் இல்லை. அதனால அதை விட இருந்த அடுத்த நொடியே என்னை கொண்டு போய் தூக்கி அங்கால போடுற வீட்டுக்காக நானே மாஞ்சு உழைச்சு. அதான் நேற்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த காணி சண்டை, இந்த லட்சம் பேர் இருக்கிற இந்த கோடீஸ்வரன் இருக்கிற கடைசி என்னத்தை எடுத்து போறான். அடுத்த நிமிஷம் என்னுடைய உடல் அந்த வீட்டுல இருந்தேன்னா வீட்டுல ஆவி பேச மாட்டேன், பயத்துல கொண்டு போயிடுவேன். அது உண்மைதான். அப்ப நானே அதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும். என்னுடைய மகள் நெறி சொன்னால், அம்மா நாங்க இருக்கிற இந்த சந்தோஷம், நாங்க இவ்வளவு பேரு சேர்ந்திருக்கிறதுக்கான சூழல் கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு இது கிடைச்சிருக்குது. அப்ப இதை நான் கடவுள் யோசிச்சிருக்கலாம், நீங்க இவ்வளவு சந்தோஷத்தோட வாழ்றதுக்கான சூழல் உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கேன்னு கடவுள் சொல்லிக்கலாம். அதை முதல்ல வடிவ அனுபவிப்பான். அது போதும். எனவே இந்த வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரு வரம். இந்த வாழ்க்கை என்பது பெரு வரம். அதை நாம் உரமாக்கி வாழ்வோம். நாம் ஒவ்வொருவரும் அங்கலாய்த்து இருக்கிற நொடியை நான் உட்பட இருக்கிற நொடியை தொலைக்காமல் சந்தோஷமாக அதே வேளையில உங்களோட உடல் நலத்துல ஒரு சின்ன ஒரு இது நான் 50 தொட்டவர்களுக்காக சொல்கிறேன். நான் 62 ஆகிவிட்டேன். எப்படி என்ன எங்களுடைய உடல் நரம்புகளை வளம் பயிற்சி இல்லாவிட்டால் குறுகி கொண்டு போகும். குறிப்பிட்ட வயது நான் என் கண்ணுக்கு போனாலே என்னுடைய உறவு பெண்ணவர்களை பார்த்து அவ கொஞ்சம் சின்னனா போன போல ஒரு அவ 60-65 இடைப்பட்டவர் கொஞ்சம் சின்னனா போன போல ஒரு உணர்வு. அப்ப சொன்னார், உண்மைதான் நான் கொஞ்சம் சின்னனா வந்துட்டேன். என்னன்னா நாங்க அந்த ஸ்ட்ரெச் பண்ணி எங்களுடைய நரம்புகளை கொஞ்சம் எங்கள்ல ஈரம் குறைஞ்சு கொண்டு போறது. நாம் அதையெல்லாம் மெல்ல செய்து கொண்டு யோகா பயிற்சிகள் நீங்கள் எல்லோரும் செய்வது போல ஒவ்வொருவரும் சின்ன சின்ன பயிற்சிகளை நவதானதாக்கி நாம் எங்களுடைய வாழ்க்கை இனி நாங்கள் ஓடி உழைக்கணும் என்பதில்லை. அழகாய் வரமாக்குவோம். இந்த எங்களுக்கு கிடைச்ச வரத்தை உரமாக்கி வாழ்வோம் என்ற பெரும் நல்ல எண்ணத்தை உங்களுள் விதைத்தபடி இவ்வளவு காணும். எங்களுக்கு கடவுள் தந்த அத்தனையுமே போதும் என்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கவிதைக்குள் நுழைவோம். நகுலா சிவநாதன் கவிதையை ஒப்படைத்தார். நன்றி. அடுத்தது ரஜினி என்றன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். பூத்துவிட்டாள் காலமகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். பூத்துவிட்டாள் காலமகள். காலத்தின் சுழற்சி மாற்றம் கால மகளின் கொடை காலம் தந்த பரிசு புத்தாண்டு. காலத்தின் சுழற்சி மாற்றம் கால மகளின் கொடை காலம் தந்த பரிசு புத்தாண்டு. கடந்த கால தவறுகளை திருத்தி முடிந்து போன பக்கங்களை விலக்கி கடந்த கால தவறுகளை திருத்தி முடிந்து போன பக்கங்களை விலக்கி முனைப்போடு தொடங்கும் வாழ்வினை முத்தாப்பாய் நகர்த்த மலர்ந்து விட்டாள் காலமகள். முனைப்போடு தொடங்கும் வாழ்வினை முத்தாப்பாய் நகர்த்த மலர்ந்து விட்டாள் காலமகள். பூக்கள் மட்டுமல்ல பூத்து விட்டாள் காலமகளும். பாக்களுங்கு மிசைக்கட்டும் புதிய தொடக்கம் மௌனமாய் பிறக்கட்டும். பூக்கள் மட்டுமல்ல பூத்து விட்டாள் காலமகளும். பாக்களுங்கு மிசைக்கட்டும் புதிய தொடக்கம் மௌனமாய் பிறக்கட்டும். மனங்கள் சிறக்கட்டும் மனித நேயமும் மலரட்டும். மனங்கள் சிறக்கட்டும் மனித நேயமும் மலரட்டும். புன்னகை மனம் வீச புத்தூக்கம் சிறக்க கண்ணல் மொழியாலும் கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சிகளும் தொடர. புன்னகை மனம் வீச புத்தூக்கம் சிறக்க கண்ணல் மொழியாலும் கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சிகளும் தொடர. வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும்.
வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும். புதிய நம்பிக்கை ஒளியில் பூத்துவிட்டாள் காலமகள், புலர்ந்து விட்டது வாழ்வும். புதிய நம்பிக்கை ஒளியில் பூத்துவிட்டாள் காலமகள், புலர்ந்து விட்டது வாழ்வும், புலர்ந்து விட்டது வாழ்வும். நன்றி, வணக்கம். மிக அழகாக காலமகள் எப்படி தொடர்ந்து மலர்ந்தபடி இருந்தாலும் இப்போது மீண்டுமாய் ஒரு புதிய மலரை நமக்காக தந்திருக்கிறார். அந்த அந்த கால சுழற்சி மாற்றத்தில் எப்படி நடக்கிறது. எனவே காலமகள் புலர்ந்து விட்டு அவளோடு எங்களுடைய வாழ்வும் புலர்ந்தெழுகின்ற அந்த பொழுதுகளை வரிகளாக்கி நம்மோடு தந்திருக்கிறார் ரஜினி என்றன் அவர்கள். இந்த காலத்தின் சுழற்சி மாற்றம் அப்படி காலமகளின் கொடையாக அது மாற்றம் நிகழ்கிறது. காலம் தந்த பரிசுதான். எனவே இந்த சுழற்சியில் கிடைக்கின்ற பரிசுதான் புத்தாண்டாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த கால தவறுகளை திருத்தி ஒவ்வொரு வருஷமே எங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும். அல்லது ஒருவேளை நாம் ஏதாவது விட்டு இருந்தால் மீண்டுமாக செய்வோம் என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம். நம்ம இத்தனை பேர் நான் இல்லை, அதோட காத்தாக பறந்துடும். சொல்லிக் கொள்வோம், அதனை செயல்படுத்துகிறோமா என்பதை. ஆனால் நாம் அதை செய்யாது பெருந்தவறாக அது போய்விட்டால் அதை ஈடு செய்யவே முடியாது. எனவே அதையும் மெல்ல நமக்குள்ளாகவே எண்ணி அதை மாற்றம் தந்தபடி கடந்த கால தவறுகளை திருத்தி முடிந்து போன பக்கங்களை விலக்கி முனைப்போடு தொடங்கும் வாழ்வினை முத்தாய்ப்பாய் நகட்ட மலர்ந்து விட்டால் காலமகள். எனவே அவள் எங்களை மீண்டுமாக ஒரு முனைப்பு எடுத்து மீண்டுமாக வளர்வதற்கு எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். பூக்கள் மட்டுமல்ல பூத்து விட்டால் காலமகள். அவ்வப்போது வசந்த கால பூக்களாக, கோடை காலத்தில் அந்த இளவெயில் காலத்தில் இத்தனையாக பூக்கின்ற மலர்கள் போலவே இந்த காலமகளும் பூத்திருக்கிறாள். பாக்களங்கும் இசைக்கட்டும், புதிய தொடக்கம் மௌனமாய் பிறக்கட்டும், மெல்ல ஆரவாரமின்றி பிறக்கட்டும். ஆனால் மனங்கள் சிறந்து மனிதநேயம் மலரட்டும். மனங்களுக்குள் மனிதநேயம் மலர வேண்டும். புன்னகை மனம் வீச புத்தூக்கம் சிறக்க, கண்ணல் மொழியாளும் கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சி. எனவே இங்கு இந்த பிறப்பு என்பது புத்தூக்கமாய் பிறக்க, புன்னகையின் மனத்தில் வீச எல்லோரும் இதர்களும் மகிழ்ச்சியோடு புத்தூக்கம் அங்கு பிறக்க, கண்ணல் மொழியால் தமிழோடு கதை கூற மின்னல் வேகமாய் எழுச்சிகளும் தொடர, வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும். எனவே வாழ்க்கை தோட்டம் வெற்றி மலர்களின் சிரிப்போடு, அப்போ தோல்வி மலர்களும் மெல்ல மெல்ல முகை அவளும் போதுதான் அவற்றிலிருந்து வெற்றி மலர்கள் பிறப்பாகும். எனவே அவை சிறக்க எப்போதுமே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்துக் கொள்வேன். சந்தோஷமாக இருந்தால் சுவாரஸ்யம் இருக்காது. இங்கோ மெல்ல சின்ன சின்ன மெல்ல விதிகளும் வந்தால் தான் இல்லை நாம் மீண்டுமாக எழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக உருவாகும். எனக்கு கிடைத்த சோதனைகளை எல்லாம் நான் உண்மையிலே இப்போது கிடைக்கும் போது அந்த சந்தோஷமாக தெரியவில்லை. ஆனால் இப்போது நான் பார்க்கிறேன், நீங்கள் அந்த சந்தர்ப்பம் என்னை எழ வைத்தது. என்னுடைய எனக்குள் இருந்த அந்த உற்சாகத்தை இப்போது செய்வேன் என்றால் நிச்சயமாக தெரியாது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கான உத்வேகத்தை கொடுத்தது. எனவே வாழ்க்கை எனும் தோட்டத்தில் வெற்றி மலர்கள் சிரிக்கட்டும், புதிய நம்பிக்கை ஒளியில் பூத்துவிட்டால் காலமகள் புலர்ந்து விட்டது வாழ்வும். காலமகள் மலர்ந்திருக்க எங்களுடைய வாழ்க்கையும் மலர்ந்தல அழகான இந்த தொடக்கத்தை நமக்குள் மெல்ல எடுத்து வந்து காலமகளை அன்போடு அழைத்து புலரும் பொழுதுகளுக்கு வாழ்த்து கூறி வரவேற்று நின்றார் ரஜினி என்றன் அவர்கள். அவரோடு இணைந்தபடி நாமும் சரிவர அந்த புலரும் பொழுதுகளை பயன்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவியுடன் வணக்கம். சிவநாதன். கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன். விழித்தெழு மனிதா, விழித்தெழு மனிதா, வித்தகத் திறனாய் வினைத்திறன் கொண்டு விரைந்து வா. விழித்தெழு மனிதா, வித்தகத் திறனாய் வினைத்திறன் கொண்டு விரைந்து வா. கழிந்தது காலம் கனிந்தது உறவினில் கவிழ்ந்தது படகும் கார்த்திகை மாதம். கனிந்தது காலம் கனிந்தது உறவில், கழிந்தது காலம் கனிந்தது உறவினில் கவிழ்ந்தது படகும் கார்த்திகை மாதம். எழுந்திட முனைந்திடு எடுத்திடு கருவியை ஏற்றமாய் வானம் இறைந்திடும் வரமாய். எழுந்திட முனைந்திடு எடுத்திடு கருவியை ஏற்றமாய் வானம் இறைந்திடும் வரமாய். உழுதிடு வயலை உணவிடு வாரில் உறங்கிடா வாழ்வை உறுதியாய்கொள். உழுதிடு வயலை உணவிடு வாரில் உறங்கிடா வாழ்வை உறுதியாய்கொள். புதியுக மனிதனாய் எழுக, புதியுக மனிதன் புனிதனாய் எழுக. பூத்திடும் மலர்கள் சாட்சியாய் பகிர. பதியது போதும் பலமிகு மனிதா, படைப்பது உனது வேலையாய்க் கொள்க.
பதியது போதும் பலமிகு மனிதா படைப்பது உனது வேலையாய்க் கொள்க. நிதியது கிடைக்க நிம்மதி ஏற்று நித்தமும் உழைப்பே முதலாய் ஈட்டு. நிதியது கிடைக்க நிம்மதி ஏற்று நித்தமும் உழைப்பே முதலாய் ஈட்டு. நன்றி, வணக்கம். தனது 1836 பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். மனிதனை விழித்தெழ அழைத்தார். விழித்தெழு மனிதா என்று நாம் ஒவ்வொருவருக்குமான 2200 நம்மை அழைத்து நின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். விழித்தெழ அழைத்து நின்றார். விழித்தெழு மனிதா வித்தகத்திறனாய் வினைத்திறன் கொண்டு வினைந்து வா. எனவே வித்தக திறன் உன்னம் இருக்கிறது. அதை வினைத்திறனோடு நீ செயல்கொள்ளும் போது அது நம்ம தன்னிடம் வித்தகத்திறன் இருக்கும். வினைத்திறன் கொள்ளாதிருக்கும் போது வினைத்திறன் கொள்ளாதிருக்கும் போது அது உலகின் படைப்பாக மாறிவிடாது. அந்த சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளும் சில வழிகளில் பிறரால் நமக்கு கிடைக்கும், அல்லது நாமே முயற்சி செய்து கிடைக்கும். அதனால் தான் நாம் நட்சத்திரங்களாக ஒளிர்வு கொள்கிறோம், அல்லது நமக்குள் இருக்கும், நமக்குள் அத்தனை திறமையும் இருக்கும். ஆனால் அது மற்றவர்களுக்கோ அல்லது உலகுக்கோ பயன்கொள்ள அல்லது நமக்கே தெரியாது, மழுங்கி போய்விடும் நாம் அதை பயன்கொள்ளாதிருந்தால். எனவே இங்கு மனிதன் வித்தகத்திறனோடு இருப்பவன் அதை வினைத்திறன் கொண்டு விரைந்தெழும் போதுதான் அது செயல்கொள்கின்றது. கழிந்தது காலம் கனிந்தது உறவினில் கவிழ்ந்தது படகும் கார்த்திகை மாதம். எனக்கு அந்த கவிழ்ந்தது படகும் கார்த்திகை மாதம் என்பது எனக்கு சரியான பக்கமாக எனக்கு சரியான பொருள் தெரியவில்லை. ஆனால் இங்கு காலம் கழிந்து கொண்டிருக்கிறது, உறவில் கனிந்து எழுந்து கார்த்திகை திங்கள் ஒருவேளை எங்களுடைய மாவீரமணிகளின் பக்கமாக இந்த கார்த்திகை திங்கள் எழுந்திட முனைந்து எடுத்திடு கருவியை ஏற்றமாய் வானும் இறைத்திடும் பெறமாய். எனவே நாம் முயற்சி கொள்ளும் போதுதான் நமக்கான பெறமும் எங்கிருந்தோ கிடைக்கிறது. அது வானம் பெறமாக, வானத்திலிருந்து கூட பெறமாக கிடைத்திடலாம். எனவே எப்படி மழை பொழிவு நமக்காக அத்தனை தூரம் நம்மை காப்பதற்கு வந்து கிடைக்கிறதோ அது போலவே நாம் முயற்சி செய்யும் போது நமக்கான அத்தனை பக்கங்களும் விரிந்து கொள்ளும், பொழிந்து கொள்ளும். எனவே எழுந்திடு உழுதிடு வயலை உணவிடு பாரில் உறங்கிடா வாழ்வை உறுதியாய் கொள்ளு. எனவே நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் அத்தனையும் இழந்து விடுவோம். நம்மில் பலர் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, நான் அதிர்ஷ்டமற்றவர் என்று சொல்லிக் கொடுப்பவர்களாகவே நம்முன்னே இருக்கிறார்கள். ஆனால் நாம் முயற்சி செய்கிறோமா, அதற்கான முழு முயற்சியை கொடுக்கிறோமா என்றால் கிடையாது. எனவே நாம் முயற்சி செய்யும் போது எப்படி வயலை உழுது உணவு பயிரிடும் போது அது செழித்து பயனை தருகிறதோ அது போலத்தான் வாழ்வின் வயலும் உழப்பட வேண்டும், பயிரிடப்பட வேண்டும். அங்கு அத்தனை செழிப்பும் கிடைக்கும். புதிய மனிதனாய் புனிதனாய் எழுக. எனவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் புனிதர்களாக, நமக்குள்ளாகவே புனிதர்களாக வாழ்ந்தாலே அது வாழ்வியல் சூழலை மாற்றிக்கொள்ளும். பூத்திடும் மலர்கள் சாட்சியாய் பகிர புதியது போதும் பதியது போதும் பலமிகு மனிதா. நான் இதில் பதியது போதும், நீ வீட்டில் உறங்கி இருந்தது போதும். பலமிகு மனிதன் நீ படைப்பன் உனது வேலையாய் கொள்க. படைப்பே உனது வேலையாய் கொள்க. நிதி அது கிடைக்க நிம்மதியேற்று. அங்கு படைப்பு உன்னோட வேலையாக, உழைப்பு உன்னுடைய வேலையாக இருக்க அங்கு நிதி உணவானதாகின்றது. அங்கு நிம்மதி கிடைக்கும். நித்தமும் உழைப்பே முதலாய் ஈட்டு என்று நம்மோடு தன்னுடைய கவிதையை மனிதான் இது உறங்கிக் கொண்டிருக்கிறாதே, வெறும் உறக்கத்தில் உன்னுடைய வாழ்வை போக்கிக் கொள்ளாதே, எழு எப்படி வாழ்வியல் வயலை உழுது பயிரிட்டு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் உள்ளதானதாக்கி எழுந்து கொள் என்பதை மிக அழகுற நம்மோடு பேசுகின்றார். தன்னுடைய 1836 பக்கத்தோடு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. சிவதர்சனி அவர்கள் தினக்கவி என்றும் போட்டிருக்கிறார். ஆனால் பார்ப்போம். இல்ல அதுல பதியப்பட்டிருக்கிறது வாணி வியாழன் கவி என்ற அந்த எழுத்தோடு இருக்கிறதில் படத்தில் வியாழன் கவி என்று போடப்பட்டிருக்கிறது. வியாழன் கவி வணக்கம். 2269 கவி இலக்கத்தோடு முயற்சியும் மலையளவு தலைப்படுத்து. சிறு தீனி பொறுக்கியே தன் உயிர் காக்கும் மறும்பிடம் சோம்பல் நிறைந்த மனிதம் கற்றிட பாடம் உண்டா. சிறு தீனி பொறுக்கியே தன் உயிர் காக்கும் மறும்பிடம் சோம்பல் நிறைந்த மனிதம் கற்றிட பாடம் உண்டா. அலை கடலில் அகப்பட்ட சிறு துரும்பும் கரை சேர போராடியே வெல்லுகிறதே, நீரோடி எது நீச்சல் போடுகிறதே. அலை கடலில் அகப்பட்ட சிறு துரும்பும் கரை சேர போராடியே வெல்லுகிறதே, நீரோடி எது நீச்சல் போடுதே. கல்லுக்குள் தேரையும் உணவுண்டு அறிந்தேதான் உயிர் தரித்தே வாழ்கிறதே. கல்லுக்குள் தேரையும் உணவுண்டு அறிந்தேதான் உயிர் தரித்தே வாழ்கிறதே. இதுவே இயற்கையோ
முயற்சி கொண்ட மனமே தயக்கமின்றி வாழும் முயற்சி கொண்டு ஆளும் உலகை வென்று சேரும். முயற்சி கொண்ட மனமே தயக்கமின்றி வாழும் முயற்சி கொண்டு ஆளும் உலகை வென்று சேரும். நன்றி, வணக்கம். முயற்சி மலையளவு முயற்சியாக தன்னுடைய கவி கருவை இணைத்தபடி தன்னுடைய 2269 பக்கத்தோடு வந்திருக்கிறார் சுபதர்ஷி ராகவன் அவர்கள். இதுவரை வந்த கவிதைகள் ஒவ்வொன்றுமே வாழ்வு, வாழ்வியல் பின்னணி, புதிய வருடம், முயற்சிகள் இத்தனையாகவே அதை பின்னணியாகவே கொண்டு வந்த கவிதையின் தலைப்புகளாக இருக்கின்றன. சிறப்பாக இருக்கிறது. எனவே ஒரு எறும்பு எப்படி, நான் பல வழிகளில் நான் கூட இருந்துக்கிறேன், ஒரு எறும்போ ஒரு தேனியோ ஒரு சிலந்தி கூட எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளில் தங்களுடைய பல வழிகளில் அந்த குருவிகள் கூடு கட்டுவதை காட்டியிருப்பார்கள். எவ்வளவு அழகாக நாம் ஒரு வீடு கட்டுவதற்கு நாம் பெரிய கற்பனை பண்ணுகிறோம். ஆனால் ஒரு குருவியால் அதனுடைய அழகான கூட்டை எப்படி சிறு சிறு குச்சிகளை கொண்டு அந்த வீடு செப்பனிடப்பட்டு அழகாக கட்டப்படுகிறது என்பது மிக பெரும் முயற்சி. எனவே இங்கு சிறுதீனி பொறுக்கியே தன்னுயிரை காக்கும் எறும்பிடம் சோம்பல் நிறைந்த மனிதன். நம்மில் பலர் சோம்பல், நான் உட்பட பல வழிகளில் நாம் அந்த கழிக்கும் பொழுதுகள் வீடே போகும்போது அது சோம்பல் நிறைந்த பொழுதுகளாக, பயனற்ற பொழுதுகளாக போகின்றன. எனவே இங்கு கற்றிட பாடம் உண்டாம். அந்த எறும்பிடமிருந்து நாம் கற்பதற்கு பெரும்பாடம் இருக்கிறது. அலைக்கடலில் அகப்பட்ட சிறுதுரும்பும் கரை செய்ய ஒரு சின்ன கட்டி கொண்டு அந்த இலைக்குள்ள அகப்பட்டு அந்த கரை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்து வருகிறது. நீரோடு எதிர்நீச்சல் போட்டு வருகிறது. அது போலத்தான் நம்முடைய வாழ்வை எப்போதுமே அலைகளுக்குள் மோதுகின்ற வாழ்வாக இருக்கிறது. அப்போது நாம் மட்டுமே தயங்கிக் கொள்கிறோம். கல்லுக்குள் தேரையும் உணவுண்டு அறிஞ்சேதான் உயிர் தரித்தே வாழ்கின்றதே, இதுவும் இயற்கை. எனவே கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு கூட இறைவன் அந்த அதற்கான உணவை தந்திருக்கான, அது கூட அந்த உயிர் வாழ்வை பெறுகிறதே. அப்படியால் நமக்கேன் கிடைக்காது இருக்கிறது? நிச்சயமாக பலர் நம்மை பெறர் நாம் அதற்கான முயற்சிகளை போடாதிருந்தே வாழாதிருக்கிறோம். முயற்சி கொண்ட மனமே தயக்கமின்றி எழும் முயற்சி கொண்டு ஆளும் உலகை வென்று சேரும். எனவே நாம் முயற்சி செய்தாவுமானால் அது தயக்கமின்றி எழுந்து முயற்சி கொண்டு உலகை வெல்லும் நிலை உருவாகும். எனவே முயற்சிகள் என்பதாக, முயற்சி என்பது சிறு துரும்பா இல்லாமல் மலையளவு முயற்சியை உனதாக்கு. அது உனக்கு ஒரு வேளையில் நீ செயல்கொள்ளும் போது அது பெரிதா இருக்கும். ஆனால் செயல் முடித்த போது அடடா, இதைத்தான் இத்தனை நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேனா, இத்தனை விரைவாக என்னால் செய்ய முடிந்ததா என்பதை நாமே வியந்து கொள்ளும் அளவுக்கு அந்த முயற்சி பயனளிக்கும். எனவே அழகுற அந்த பக்கத்தை தன்னுடைய 2269 பக்கத்தோடு நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து மெல்ல பேசியது போல இருந்தது. சிவதர்ஷி ராகவன் அவர்கள் மிக நிறைவான வாழ்த்துக்கள். 1ஆம் தேதிக்கானது யாரென்று பார்ப்போம் ஒரு முறை. Greetings, London Baham. சரி, நன்றி, வணக்கம். அது 27 டிசம்பருக்கானது. சரி, இவர்கள் தான் பார்ப்போம். இன்னொரு முறை பார்த்து விட்டு செல்வி நித்யானந்தன் அவர்கள் அவர் வரியில் தான் எழுதுனா சொல்லியிருந்தார். எனவே இணைத்து வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு பகுதியினருடைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களை அன்பாக வரவேற்றபடி வாணி உங்களுக்கும் நிறைவான நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் செவியும் அடுத்தபடி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். கௌரி, ஒரு வரி இப்பொழுது அவசரமாக இருக்கிறேன், அதையும் கேட்டுக்கொண்டு செல்லுங்க. கௌரி வந்து விட்டால் கனிவோடு பேசிடுவாள். கௌரி வந்து விட்டால் கனிவோடு பேசிடுவாள். நற்கவிதை உதித்திடுவாள் நலமோடு தமிழ் வடிப்பாள். நற்கவிதை உதித்திடுவாள் நலமோடு கவி வடிப்பாள். வாழ்க்கையின் பிடியில் வந்துட்ட பிறந்த நாள், வாழ்க்கையின் பிடியில் வந்துட்ட பிறந்த நாள். வரமொடு ஒரு அகவை வாழ்ந்திடு வசந்தமாய். வரமொடு ஒரு அகவை வாழ்ந்திடு வசந்தமாய். வாழ்த்துக்கள் கூடி, வாழ்த்துக்கிறோம் கூடி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அழகாக வரித்த ஒவ்வொரு வரிகளுக்கும் கூட சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்த்துக்களாகவே இதனை ஏற்றபடி மன நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து நன்றி, வணக்கம். வணக்கம். காணொலி கவி நிறைவு வருகின்ற தோப்படுகிறா விஜயகுரியர்கள். தொடர்ந்து நாங்கள் வரி கவிகளுடன் இணைந்து செல்வோம். நகுலா சிவநாதன் அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம். இனிய மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். பாருங்கள், புத்தாண்டுக்கு பின்னர் நாங்கள் நினைக்கிறோம் முழுக்கோடு என்று சந்திக்கிறோம். அதுக்கு இடையில் எனக்கு இருக்கு. ஆமா,
அஹ் உண்மையிலேயே வெள்ளிப்பனி அள்ளி உதித்து கொண்டே அழகான பூம்பனி பெய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் குளிர் -6 எங்கள் பகுதியில் நிற்கின்றது. இந்த நேரத்தில் இந்த கவிதை நேரம் வியாழன் பிறப்பை விடாமல் தொடர்கின்ற ஒரு அற்புத நிகழ்வு கவிதை நேரம். இந்த இனிதான கவிதை பிறப்பிலே முதல் பகுதியை மிகச் சிறப்பாக மிக துடிதுடிப்பாக அழகாக பார்ட் 1 பகுதியை செய்த விஜயகௌரிக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ட் 2 பகுதியில் உங்களுடன் நான், என்னுடன் வாணி அத்தனை பேரும் இணைந்து இந்த பார்ட் 2 பகுதியை நாங்க பார்க்க போகிறோம். மிக சிறப்பு. இப்பொழுது இந்த 2026 வியாழன் கவிதை பிறப்பில முதலாவது விஜயகௌரி என்ற கவிதையை பார்த்து விட்டு வருவோம். ரா விஜயகௌரி. வரத்தினை உரமாக்கு. வசந்தமாக இருக்கிற அந்த வாழ்க்கையில வரத்தினை உரமாக்கு. பிறக்கும் ஒவ்வொரு நொடிகளும் திறக்கும் வரங்கள். நிச்சயமாக பிறக்கின்ற அந்த நொடிகள் ஒரு வசந்தமாக எங்களுக்கு இருக்கும். அது எங்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிசம் என்றால் மீண்டும் மீண்டும் உனக்கென கிடைத்தன என்றால் எங்களுக்காக கிடைத்த பொக்கிசமாக அவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வே வரமென உணர்ந்து நாங்கள் வாழ வேணும் என்பதை அவருடைய முதல் வரிகள் தொடுத்திருந்தன. அதாவது வாழ்தலின் பொருளை வரமென உணர்த்தி வல்லமை பெற்றெழு நல்லன என்றே நல்கின. அதாவது வல்லமை பெற்று வாழ்ந்தவன் வாழ்கிறது என்ற உடனே வல்லமை இல்லாவிட்டாலும் வாழலாம். காலையில் எழும்புவேன் என்ற நம்பிக்கையை துடிப்பாக வைத்தால் தான் எழும்பலாம். இல்லாவிட்டால் இல்ல கொஞ்சம் தூங்கலாம் என்று. உங்களுக்கும் அப்படி வாரதா? காலையில எல்லாம் டக்குன்னு எழும்புவீங்க? எழும்பியாகணும் தானே. எழும்புவோம். இல்ல எழும்பிடுவோம். நான் எழும்பிடுவேன். சில நேரம் கொஞ்சம் இல்ல சில நேரங்கள்ல அந்த டைமுகள் பிறவி கட்டாயம் மணி ஆகணும். அங்க போய் வேலை பிறகு 5:30 கிளம்பிடுவார். அப்ப கேட்பேன் எத்தனை மணி என்று. பிறகு இன்னொரு தரம் கேட்பேன். அவர் சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தானே படுக்கண்டா படுங்க. ஆனால் எழுப்பி ஆகணும் தானே. அதுக்காக இப்ப நித்திரைன்றதுக்காக இல்ல, அதுல கொஞ்சம் நேரம் இருக்கலாமேன்றது போல். நித்திரை வராது. அது எழுப்புனா நித்திரை வராது. அதான் முழிச்சிடுவோம். இப்ப எல்லாருமே அநேகமாக முழிச்சிடுவோம். நாங்க 60 வயதுக்கு மேற்பட்டாக்கள் அநேகமாக முழிச்சிடுவோம். இவ்வளவு லேட்டா படுத்தாலும் காலையில 6 மணிக்கு எழுந்துடுவோம். 6:30க்குள்ள எழுந்துடுவோம். சில நேரங்கள் தாண்டி போறதும் உண்டு. அதாவது அந்த வல்லமை பெற்றெழு என்றே அவர் அழகாக கூறியிருந்தார். அதுபோல நிலையாமை உலகில் இந்த உலகம் நிலை இல்லாதது. ஆனால் அந்த நிலையான அந்த பொழுதுகளை எங்களை நினைக்கிறோம். அந்த பொழுது நிலையானது. அதை வரமாக ஒரு சிறை வெடித்து உறங்கு நிலையில் உலவிடும் மனிதன் வாழ்தலின் வழிவகை தொலைத்திடும் ஜந்து. அப்ப உறங்கு நிலையில அதிக நேரம் இருக்கக்கூடாது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த 6 மணித்தியாலமோ 7 மணித்தியாலமோ 8 மணித்தியாலம் அந்த நேரத்தை தவிர ஏனைய நேரம் உறங்குவதில் விட நீ உரமாக இழ வேணும் என்பதை சொல்லுகிறார். அடுத்தோர் நொடிக்கு கட்டியங்கூறிட உனக்கும் எனக்கும் சாத்தியம் இல்லை. அடுத்த நொடி எங்களுக்கு இப்ப வரும், உனக்கும் எனக்கும் சாத்தியம் இல்லை என்று அழகாகவே அதுல சொல்லி இருக்கின்றார். அதனால் கனிவோடு எழுந்து உனக்கென நொடிகளை விருப்பின் பிடிகளில் விதைத்தே எழுந்துடு. அதாவது கனிவோட உனக்கு இந்த காலம் அந்த நொடி எல்லாம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால நீ அதை தொலைக்காமல், அதாவது விதைச்சு அந்த நேரத்துல உனக்கு என்ன தோன்றுதோ அவற்றையெல்லாம் செய்து எழுந்துடு என்றதை அழகாக சொல்லுகிறார். அடுத்தது கனவுகள் மெய்ப்படும் உழைப்பதில் வெற்றி. ஒவ்வொரு மனிதன் கனவும் மெய்ப்பட வேணும். அது உழைப்பின் வெற்றியாகவும் இருக்க வேண்டும். கனவே வாழ்வாய் உறைவது மடமை. அதாவது கனவோட போகக்கூடாது. அந்த கனவு வெற்றியாக அமைந்தால்தான் மனிதன் உழைப்பு சிறக்கும் என்றால் அப்துல் கலாமும் கனவு காணுங்கள் என்றார். அப்படி கனவு காணும் போதுதான் எங்களுக்கு உயர்வான ஒரு எண்ணமும் அந்த நேரம் திருப்பமாக உதிக்கும். ஆகவே அந்த கண்ட கனவை அப்படியே மறந்து விடாமல் அந்த கனவை நனவாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோம் என்றால் அது எங்களோட உழைப்பின் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும். ஆகவே வாழ்ந்திடும் பொழுதுகள் செழித்தெழு உழைத்து வைகரை விடியலை உரமாய் எழுது. அப்ப அந்த வைகர விடியல், அதாவது கால விடியல் சால சிறப்பானது என்று சொல்றாரு. காலையில விடியேக்க சால சிறப்பானது. அந்த சால சிறப்பான நாள் எங்களுக்கு உரமாக எழக்கூடிய ஒரு வல்லமையை தர வேணும். அப்போதுதான் நாங்கள் உரமாக தொழிற்பட முனைவோம், அதோட வெற்றியும் பெறுவோம். ஆகவே அந்த நாட்கள் எங்களுக்கு வரமாகத்தான் இருக்கும். ஆதலால்தான் அவர் வரத்தினை உரமாக்கு. அந்த உனக்கான கிடைத்த பொழுதே வரம். ஆகவே அந்த பொழுதை நீ உரமாக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். உழைப்பின்ற உறுதி, அதாவது நீ உறங்காதே மனிதா, என்றும் உழைப்போடு வாழ்ந்துடு
என்றதைத்தான் சொல்லும். அதை விட உழைப்புத்தான் என்றது மட்டும் இல்லை, உறுதியாக நீ வாழ வேணும் என்பதற்கும் உறுதியோடு உரமாக இழ வேணும். அந்த இழக்கூடிய அந்த உடல் வலிமையையும் நீ தாங்கிக் கொள்ள வேணும் என்பதையும் அவருடைய கவிதை காட்டி நின்றது. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் விஜயகௌரி. சிறப்பு. இனி வரிக்கவியலுக்குள் செல்வோம். பலர் இருக்கின்றார்கள் உட்கார்ந்து. ஆனால் இவாதான் முதல் வருதல். வசந்த ஐயரிசன் இருக்கிறா என்ன? மார்கழி மறக்குமா? அது பழசா வர இல்ல, அது 17. சாரியா, நான் அங்க போட்டேன். மேலே இருந்து வருவோமே, அப்ப கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். இயற்கை 81 யபாதரி தெய்வீகன். அதுல இந்த வாரன் மற்றவனை பார்ப்போமா? ஓகே. இயற்கை 81 யபாஸ்ரீ தெய்வீகன், அதாவது இயற்கையை பற்றி எழுதியிருக்கிறார். 81வது கவிதை. காடு களனி அழித்து கட்டம் நீ வளர்த்தாய். காடு களனி அழித்து கட்டம் நீ வளர்த்தாய். மலையை குடைந்து மாளிகை எழுப்பினாய். மலையை குடைந்து மாளிகை எழுப்பினாய். குளங்கள் அனைத்தையும் குடியிருப்பாய் ஆக்கினாய். குளங்கள் அனைத்தையும் குடியிருப்பாய் ஆக்கினாய். பூமியின் நரம் பருத்தாய், புவி அதிர்ச்சிக்கு அதிர்ந்தாய். பூமியின் நரம் பருத்தாய், புவி அதிர்ச்சிக்கு அதிர்ந்தாய். மேகம் அழுகையிலே, மனிதன் மிதக்கையிலே, மண்ணும் சரிகையிலே, மக்கள் புதைகையில். மேகம் அழுகையில், மனிதன் மிதக்கையில், மண்ணும் சரிகையில், மக்களும் புதைகையில். மனதால் கலங்கினாய், மனதால் கலங்கினாய். மாற்று வழி கொண்டாயோ, மாற்று வழி கொண்டாயோ. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து வீதியோர நெகிழி அகற்றி இயற்கையை காத்து வர இவளே உம்மை அரவணைப்பாள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து வீதியோர நெகிழி அகற்றி இயற்கையை காத்து வர இவளே எம்மை அரவணைப்பாள் என்று அழகாகவே அவர் அந்த இயற்கையை, அதாவது நீங்கள் காடு களனி எல்லாம் அழிச்சும் மலையை குடைஞ்சு கூட மாளிகைகள் எல்லாம் கட்டுகிறீர்கள், மரத்தை அழித்து வீடு கட்டுகிறீர்கள். இது எல்லாம் பார்க்கும்போது அத்தனையுமே ஒரு பூமியை அழிவதற்கு ஏற்பாடு செய்கிற ஒன்றாகவே இருக்கும். அதனால்தான் நாங்கள் குளங்களை வெட்ட வெட்ட நிலங்கள் குடைந்து கொண்டு போய்க்க பூமி அதிர்வடைகிறதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த பூமியின் பகுதிகள் அங்க கிண்டப்பட்டு அவற்றினூடாக அந்த பூமி பரப்பெங்கும் விரிகிற அந்த தகடு, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது சுனாமி வர அந்த தகடு அவையெல்லாம் பாதிக்கப்படுகின்றன. இதனால புவி அதிர்ச்சிக்கு உருவாக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி வர, பூகம்பம் வர, அங்க நிலமெல்லாம் ஆடத் தொடங்குற நிலை வரும். அப்ப அதையெல்லாம் பார்க்க இயற்கையை மாற்றுகிறான் மனிதன். அதே நேரம் மேகம் அழுகையில், அதாவது மேகம் மழையை பொழிகையிலே நாங்கள் மனிதன் ஐயோ மழை வந்து விட்டது, எங்களுக்கு பயிரெல்லாம் செழிக்க போகுதுன்னு நினைக்கையில் அதே மண் கூட சில நேரம் மக்கள் புதைக்க, அந்த மண்ணில தான் மக்கள் புதைக்க வேண்டிய நிலை வருகிறது. அந்த மேகம் அழுகையிலே மனிதன் மிதக்கையிலே அவனுக்கு மகிழ்ச்சி இருக்குது, பயிர் எல்லாம் செய்யலாம் என்று. ஆனால் அதே மனிதன் இறந்தாலும் அந்த மண்ணுக்குள் தான் புதைக்கின்றான். அப்படி மனதால நீ கலங்குகிறாய். இவ்வளவெல்லாம் நடக்கும். எங்களுக்கு பயிரும் வளரும், மனிதனையும் பூமிக்கு தான் தாக்குறோம். அப்படி பார்க்க நீ மனதால மாற்றுபடி கொண்டாயோ இப்படியான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் செய்யும் போது அந்த நிலம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, அந்த இயற்கை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும், நெகிழிகளை எல்லாம் வீதியோரம் அகற்ற வேண்டும், இயற்கையை காக்க வேணும், அவள்தான் எம்மை அரவணைப்பாள் என்பதை அழகாக கூறியிருக்கிறார். நிச்சயம் அந்த இயற்கை தாயின் அரவணைப்பை இதமாக அணைத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் இயற்கையை கிண்டி அந்த இயற்கையை நாசப்படுத்தி விடாமல் மகிழ்ச்சியோடு அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் அதுதான் எப்போது வெற்றியாக அமையும் என்று அவருடைய இயற்கை கவிதைக்கு, சிறப்பான கவிதைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. சிவரூபன், சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் சிறு வரிகளுடன் இருக்கின்றார். குறைகளை குறைத்திட உயர்வு. சரி சரி. குறைகளை குறைத்திட உயர்வு. குறைகளை குறைத்திட உயர்வு, சோம்பலை நீக்கிடு சுதந்திரம் பெற்றிடு. குறைகளை குறைத்திட உயர்வு, சோம்பலை நீக்கிடு சுதந்திரம் பெற்றிடு. கூம்பிய பாதையில் கூடியும் நெல்லாது, தேம்பியே நின்று திசையும் மாறாது. கூம்பிய பாதையில் கூடியே நெல்லாது, தேம்பியே நின்று திசையும் மாறாது. ஓங்கியே வாழவும் உன்னதம் கிடைக்குமே, குறைகளை குறைத்திடு உயர்வே வந்துடும்.
குறைகளை குறைத்திடு உயர்வே வந்துடும். அயராத பணியிலே ஆளுமையும் வந்துடும். அயராத பணியிலே ஆளுமையும் வேண்டுமே, வளையாத பாதைகள் எங்கும் இல்லையே. அயராத பணியிலே ஆளுமையும் வேண்டுமே, வளையாத பாதைகள் எங்கும் இல்லையே. வளைந்தாலும் நிமிரும் எண்ணமே என்றும் வளைந்தாலும் நிமிரும் எண்ணமே என்றுமே இனிதான வரமும் இகத்திலே மலரட்டும். இனிதான வரமும் இகத்திலே மலரட்டும். புதுமை தந்திட்ட பூமகள் புதுமை தந்திட பூமகள் வருகின்றால் பொங்கிடும் மனதிலே புனிதமும் நிலைத்திடவே. பொங்கிடும் மனதிலே புனிதமும் நிலைத்திடவே. பொங்குவாய் கதிரவன் வரவே நீயும். பொங்குவாய் கதிரவன் வரவே நீயும். பொங்கிடும் மனதிலே புனிதமும் நிலைத்திட பொங்குவாய் கதிரவன் வரவே நீயும். இன்னும் ஒரு வாரம் இருக்குது சர்வேஸ்வரி அக்கா. அந்த குறைகளை குறைத்திட உயர்வு என்ற அந்த பொங்கல் நாளை அவர் நினைத்து அந்த கதிரவனை வரவேற்ற அந்த காட்சி எங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம் அந்த வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு நிலையில அந்த பொங்கல் ஓடி வரும். ஆகவே வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் நீ குறையண்டு நினைக்காமல் அவையெல்லாம் குறைத்துட்டு உயர்வான ஒரு நிலையை எண்ணிப்பார். நிச்சயம் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கை என்ற சோம்பல் அது கூட நீக்கி சுதந்திரம் பெற்றுடு. கூம்பிய பாதையிலே கூடிய நெல்லாது தேம்பிய நின்று திசையும் மாறார். எந்த நேரமும் சோம்பிய மனமும் இந்த நேரம் அழுது வடியக்கூடிய மனமாயும் நாங்கள் நிற்க கூடாது. ஓங்கி உன்னதம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையில நாங்கள் நினைச்சோம்டா அப்ப உயர்வைத்தான் நினைக்கணும். ஏன் நாங்கள் கோபுரம் உயர்வாக இருக்கிறது? நீங்க கீழே குனிந்து பார்க்காமல் மேல முருகா அல்லது எந்த தெய்வத்தை என்றாலும் அந்த கோபுரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உயர்வான ஒரு எண்ணம் உடனே உதிக்கும். ஆதலால் தான் அந்த கோபுரங்கள் கூட உயர்வாக எங்களோட வாழ்க்கையில காட்டப்படுகிறது. அதுபோல அயராத பணியில் நீங்க எங்களோட என்ன செய்கிறீங்களோ அதை தொடர் பயிற்சியாக செய்தீங்கன்னா எப்போதும் ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப நாங்கள் சோம்பலாக இல்லாமல் நாங்கள் ஒரு பணியில இருந்தோம்னா எங்களுக்கு ஆளுமையும் வளரும், ஆற்றலும் வளரும். எங்கும் வளையாத பாதைகள் இல்லாமல் நேரான பாதைகளை கிடைத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் வளைவுகளும் வரும், சுழிவுகளும் வரும், நெளிவுகளும் வரும், குறையும் வரும், நிறைவும் வரும். ஆகவே எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த வளைந்தாலும் நிமிரும் வண்ணமே என்றுமே இனிதான வரமும் இகத்தினின் வளரட்டும். அதாவது நாங்கள் வளைந்தாலும் நிமிர வேணும் என்ற ஒரு எண்ணத்தை நினைத்து கொண்டோம்டா நிச்சயமாக உயரலாம். அந்த எண்ணம் இல்லாவிட்டால் எங்களோட மனம் அந்த நினைக்காவிட்டால் ஒன்றுமே செய்யலாம். நீங்க மனதில பாருங்கள், உறுதி எடுக்காவிட்டால் நீங்க செய்ய மாட்டீங்கள். பண்ணுவீர்கள், ஆனா நீங்கள் செய்ய மாட்டீங்கள். ஆகவே அந்த மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையில் வசந்தமும் வேண்டும். அதனால நீங்க உறுதியை எடுத்துக்கொள்ளுங்க. மனம் மாற வேணும். நாங்க சில விடயங்களுக்கு கண்டு புதுமை தந்திட பூமகள் வருகிறாளாம். நிச்சயம் நாங்கள் ஒவ்வொரு தையை நினைப்போம். அது ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுதாகத்தான் தெரியும். ஆனா தைமகள் வந்து விட்டால் 2026 தைமகள் வந்து விட்டால் எங்களுக்கு எல்லா வழியையும் திறக்க போறாள் என்று ஒரு புதுமையை தரப்போறாள் என்று அந்த பூமகளை நினைத்தால் ஒரு நல்ல மனமும் பொங்கிகளும் புனிதமும் வரும். அதே நேரம் அந்த பொங்கும் நிலியோட சேர்ந்து கதிரவன் வரவு, அதுதான் முதல் பொங்கல் எங்களுக்கு. கதிரவன் வந்தால்தான் அந்த கதிர்கள் நிலத்தில் படும்போது சூடாக இருக்கும். ஆனா இப்பொழுது குளிராக இருக்கிறதே, அதுதான் கவலையாக இருக்கிறதே. சில நேரம் தைப்பொங்கல் அன்று இல்ல -14 டிகிரிங்க வரப்போகுது, சினோ கொட்ட போகுது. இங்கேயும் கூடித்தான், இங்க எச்சரிக்கை எல்லாம் விட்டுட்டார்கள். இல்ல வாரக்கிழமை தான் சரியான குளிர அனுபவிக்க போறோம். இன்னும் இருக்கு. சனிக்கிழமை -15 வாணி. யோசிச்சு பாருங்க, எப்படி பாடசாலைக்கு போறோம்னு தெரியல, இப்படி என்ன அவ்வளவு குளிர் இருக்குல்ல. இப்பவே காலையில பாத்தீங்கன்னா தடிச்ச சொக்ஸ் போட்டு விண்டர் சூப் போட்டாலும் அதுக்குள்ள சினோக்குள்ள போய்க்குள்ள குளிருது. அது வந்து நீங்க வீட்டுல ஹீட்டிங் எவ்வளவு போட்டாலும் நிக்குது இல்ல என்ன குளிர்தன்மை. மற்றது வாணி, இப்ப நான் எனக்கு எப்பவுமே ஒரு 2 கிலோமீட்டராவது ஓட வேணும், இல்ல நடக்கணும். இப்ப ஓடையலாம். ஆனா நான் விடிய நடக்க போய்க்குள்ள என் கடவுளை எல்லாம் வழுக்குது. அந்த சில இடங்கள்ல இப்ப ஒழுங்க போல வர ரோட்டுகள்ல போட மாட்டேன். நம்ம உப்பு உள்ரோட்டுகள்ல போட மாட்டேன், மெயின்ல தான் போடுவேன். கஷ்டம் அது. உறைஞ்சு கொண்டுதான் வாணி இருக்குது. அப்ப கொஞ்சம் கரையுது. ஆனா சப்பாத்து பாக்க சறுக்குது. ஆனவடியா இங்க அன்றைக்கு ஒருவர் விழுந்துட்டார், கால் உடைஞ்சிட்டுது, கை கொஞ்சம் காயம், இவ்வளவு கல்லு பகுதி கிட்டத்தட்ட 3-4 விழா போட்டு இருக்கு. அப்ப சொல்லி இல்லாம இருக்குது என்ன நடக்கும்.
இப்படி சறுக்கேக்க இப்படி பிடிச்சுட்டா இப்படி பிடிஞ்சோடனே ஆ இது கை நல்லா அது மண்டி ஒன்றும் கை பாதிக்கல. தான் இருக்குமா? கையும் காலும் காலும் ஓ காலும் பிறண்டுட்டு. ஓ என்ன விண்ட ஷூ அல்லோ இப்ப வேற உங்களால நடக்க முடியாம இருக்கு. விண்ட ஷூ தூக்கி தூக்கி வைக்கணும். நீங்க போட தொடங்கிட்டீங்களா விண்ட ஷூ? லண்டன்ல அது ஒன்றும் இல்லை தானே, விண்டர் டயரும் இல்லை, விண்டர் ஷூவும் இல்லை. எதை போடுறீங்களோ அப்படியே அதை போட வேண்டிய. அதான் நேற்று யாரும் சொல்லி நேற்றுனம் இது என்ன விண்டருக்கு இந்த ஷூவோட தெரியுறங்க ஆக்கலண்டு. நான் என்ன இங்கே விண்டருக்கான ஷூக்கள் இல்லை. நீங்கள் ட்ரைனஸோட கடவுளே இல்ல எனக்கு இந்த தான் தெரியும். நீங்க இல்லை, இங்கே சொல்லிக்கல இல்லை. இங்கே நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் நீங்க அந்த ஷூவை பார்த்தீங்க நானே ஓ அதான் இந்த பெரிய பூட்ஸ், பெரிய பெரிய பூட்ஸ் அது. பூட்ஸ். ஓ சரியா பூட்ஸ் தான். ஆனால் இங்கே இல்லை. இருக்கும் இருக்கும் விண்டர் கண்டிச்சு இப்போ இருக்கு. சுவிஸ்ல எல்லாம் கட்டாயம் நீங்கள் டயர் எல்லாம் மாற்றணும். டயர் மாற்றி ஓ ஆகணும். நாங்களும் மாத்திட்டோம். இங்கே அந்த சட்டம் இல்லை. சட்டம் இருக்க இல்லையா, அது அந்த அப்படி ரெடி பண்ணுறல. விண்டருக்கு நீங்கள் யாரும் ரெடி பண்ணுறல. ஒரு தொப்பியை போடுவார், ஒரு க்ளவுஸை போடுவார், சிலர் வீட்டில் உள்ள செருப்போடையே திரிவார்கள். ஆனால் என்ன ஷூவோ அதை ஓட்டுறது நடக்கிறது தான். அது கண்டாண்டி இப்ப நான் ஸ்போர்ட்ஸுக்கு நடக்க போற ஷூவை போட்டாவானி அப்படியே சறுக்கும் அப்படியே உறவனி இந்த ரோடு. நான் இன்றைக்கு ரோட்டு மெயின் ரோட்டின் சைட்டா மெயின் ரோட்டிலேயே அதெல்லாம் கிளீன் தானே. அப்ப பின்பக்கம் பார்த்து கார் வராத நேரம் கொஞ்சம் தூரம் நடந்தேன். சைட்டுக்கு என்னுடைய பயம். ஷூக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் ரெடியாக தான் வச்சிருப்பார்கள். ஆனால் அது கட்டாயமாக போய் போடணும்ட்டு அப்படி இல்ல இருக்கிற ஷூக்களை சினோ மேல கொட்டி இருக்குதோ உங்களுக்கு? சினோ கொட்டி உறைஞ்சி இருக்கும். ஓ அந்த இது என்ன சொல்றது, உறைஞ்ச நிலையில பார்க்க தண்ணிமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல காலை வச்சுங்களோ போவீங்க. உறைஞ்சு பனி உறைஞ்சு தான் இருக்குது. ஓ நேற்று கொட்டினது கொட்டைக்கு மேல நடக்க ஈஸி, அது ஈஸி, குளிராது. இன்றைக்கு குளிரும் உறையும். இன்றைக்கு கொட்டையில மழையண்டா போயிரும். ஆனால் உறைஞ்சிருக்கிறது கஷ்டம். அது இதுகள் எல்லாம் அப்படியே இருக்குது. என்ன சிவர்கள்ல இது அது அந்த புட்கள் எல்லாம் அப்படியே பாய் விரிச்ச போறது இருக்கும். அதனுடைய கவனமாயிருக்க வேணும் வெளியால போக இப்பத்தை சூழல். ஆனா ஒரு சந்தோஷமா இருக்கும். போய் வராட்டியும் ஒரு அந்தரமா கிடக்கும். போய் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது எனக்கு அப்படி இருக்கிறது. நல்லது, மிக்க நன்றி. அடுத்தது பூத்து விட்டால் கால மகிழ்ச்சி. அவர் அருளின் கையொப்பம். அது வந்து அது ராஜகோரி வந்துட்டாரு. இல்ல அது விஜயகோரின் இல்லையே. அது இவ ஏன் தங்கராஜா வந்துட்டு இல்ல இல்ல அவரை எழுதிருக்கிறாரா? இல்ல எழுதலன்னு சொன்ன இல்ல எழுதியிருக்கிறார். அவர் அருளின் கையொப்பமாய் வாழ்க்கை இன்றைய தான் போட்டுக்கிறார். ஜனவரி 8. அவ வீடியோ வரையில. இல்ல வீடியோ வர இல்ல. சரி. அவர் அருளின் கையொப்பமாய் வாழ்க்கை. இறைவன் அருளோ பாப்போம். சிறு அணுகொண்டு ஆகாயம் வரை அவர் ஆட்சி, ஆரம்பமும் முடிவும் இல்லா மகா சக்தியாக அவர் இருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. சிறு அணுகொண்டு ஆகாயம் வரை அவர் ஆட்சி, ஆரம்பமும் முடிவுமே மகா சக்தியாக அவர். மனித அறிவின் எல்லைகளை தாண்டிய அவர், கண்ணால் காண இயலாது ஆனால் காணும் இடத்தில் எல்லாம் அவர். மனித அறிவின் எல்லையை தாண்டியவர் அவர், கண்ணால் காண இயலாது ஆனால் காணும் இடத்தில் எல்லாம் அவர். அழுகையின் நடுவில் நம்பிக்கையாய், அவமானத்தின் நடுவில் அமைதியாய், தோல்வியின் விளிம்பில் துணிவாய், வெற்றியின் உச்சியில் பணிவாய் நிற்கின்றார். அழுகையின் நடுவில் நம்பிக்கையாய், அவமானத்தின் நடுவில் அமைதியாய், தோல்வியின் விளிம்பில் துணிவாய், வெற்றியின் உச்சியில் பணிவாய் நிற்கிறார். பாதை தவறிய வேளை நல் வழியாயவர். பாதை தவறிய வேளை நல் வழியாயவர். விழுந்த போதும் கை கொடுத்து மீண்டும் எழுப்பியவர். விழுந்த போதும் கை கொடுத்து மீண்டும் எழுப்பியவர். உலகம் என்னை மறந்தாலும் என்னை மறக்காதவர் அவர். உலகம் என்ன மறந்தாலும் என்னை மறக்காதவர் அவர். என் சுவாசம் ஓயும் அந்த நொடியிலும் உச்சரிக்கும் என் உதடுகள் அவர் பெயர். என் சுவாசம் ஓயும் அந்த நொடியிலும் உச்சரிக்கும் என் உதடுகள் அவர் பெயர். அவர் யார்? ஏமலரோ? கடவுள் தான். கடவுள் தான். என்னுடைய நம்பிக்கை தோல்வியின் விளிம்பில் துணிவாய், வெற்றியின் உச்சியில் பணிவாய் நிற்கிறார். கடவுள் பணிவாய் இருக்க மாட்டாரே. இல்ல அழுகையின் நடுவில் நம்பிக்கைன்னா இவருக்கு இல்ல, கடவுளைத்தான் நான் சொல்றேன். ஆனால் தான் விழுந்த போதெல்லாம் கை கொடுத்து மீண்டும் எழுப்பியவர்னா கட்டாயம் மனைவிதான் கையெடுத்து எழுப்புவா. இல்லது வழியில ஒரு நண்பனையும் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது அணுகொண்டு ஆகாயம் வரை அவர் ஆட்சி என்றால் அதுலயே தெரியுதுதானே கடவுளின். கடவுள் தானோ?
ஆமாம், பிரபஞ்சத்தின் உச்சியெல்லாம் அவன் செயல்தான். ஆகவே ஆரம்பமும் முடிவும் எல்லாம் மகா சக்தியா என்றே முதலே சொல்லிட்டார். அதெல்லாம் நாங்க கண்டுட்டோம், சும்மா யோகுக்காகத்தான் ஏமலர சொன்னோம். மனிதன் ஒரு அறிவின் எல்லையை தாண்டியவன். நிச்சயம் அந்த அறிவின் எல்லையை தாண்டி இப்ப ஏஐ வரை போய்விட்டான். இப்ப எல்லாரும் சோம்பேறியாக்கக்கூடிய நிலையும் இல்ல வந்துவிட்டது. அதுதான். அதுல எது உண்மை எது பொய் என்று கூட தெரியாத அளவுக்கு இப்ப போயிட்டு. இப்ப நேற்று ஒருவர் காணொளி பார்த்தோன்ட்டு இருந்தார், ஒரு வயது போன அம்மா. அப்ப அதுல காட்டப்படுது, அப்படி அலை வருகுது, அலையில அப்படியே மீன்கள் எல்லாம் அப்படியே விழுந்து விழுகுது. திரும்ப பார்க்குறார், திரும்ப இறால் எல்லாம் வந்து விழுகுது. இப்போ நான் சொன்னேன், ஒரு சின்ன ஒரு காற்று வலைக்கு இப்படி வராதம்மா, இதெல்லாம் செய்கிறவே இல்லை. அப்போ இதில் இருந்து இதில் உண்மை என்னம்மா எது காட்சி காட்சி எது வருது இதுல. அதானே? காட்சி ஒரு காணொளி வருது. அது அது இப்ப அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் வருது மாதிரி காட்டினோம். அப்போ அந்த ஒரு சின்ன காட்டுக்கு அந்த ஒரு சின்ன அலைக்கு அப்படி கடல்ல உள்ள அவ்வளவும் வந்து விழுற மாதிரி காட்டப்படுது. அப்போ அதே நேரம் இன்னும் ஒரு காணொலியும் பார்த்தேன், இன்னும் ஒருவர் திட்டுற மாதிரி காட்டப்படுது. உண்மையில் இதெல்லாம் சரியான ஒரு இன்றைய பிழையான நவீன வேலை. இதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இருக்கு என்ன. அப்ப அது அது இப்ப ஆக்களே நம்ப முடியாது. இப்ப சின்ன ஒரு முருகன் மாதிரி ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படி ஆடுது, இப்படி ஆடுது. குழந்தை அப்படி ஆடுமா? ஒரு அப்படி 3 ஆடா வயது அதெல்லாம் பிள்ளை. ஏதானே அப்ப செய்யறவே இல்லை. அதை விட இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமே? கவிதைகள் எழுதுறாரு ஆக்கள் எல்லாம் போய் இந்த சர்டிபிகேட்ல பார்த்துட்டு கவிதையை போட்டுட்டு எழுதி கொண்டு வரீங்க. அதேதான். அப்படியா எல்லாம் நாங்கள் இப்ப பாடசாலையில என்ன செய்யணும்? சில பிள்ளைகள் கவிதை எழுதுற இது இருக்குது டெஸ்ட்டுக்கு. இது என்னடா இப்படி கவிதை எழுதி இருக்கிறான், இப்ப இனி எல்லாரும் கவிஞர்கள், எல்லாரும் பாடகர்கள், எல்லாரும் அது மாதிரி எழுத்தாளர்கள். அப்ப இருக்கிற உண்மையா செய்யறவர்கள் இதுவும் இல்லாமல போயிரும். இல்லாமலே போகுது. இப்ப ஏனண்டா திடீர்னு ஒருவற்ற வளர்ச்சியை நாங்க பார்க்க இவர் எப்படி இவ்வளவுக்கு வளர்ந்தாரோ என்று நினைச்சு பார்க்க ஒரு கவிதைண்டா தானாக உருவாக வேணும். அதை திருப்பி நீங்கள் ஒரு சொல்லுங்க அவரை கேட்டால் அவருக்கு தெரியாது. சர்டிபிகேட்ல தான் எடுத்த நான் பேர் சொல்லி போட்டினோம். அப்படி இப்ப இன்றைக்கு அப்படி அன்னையில அதான் ஒரு வானொலி அதிபர் ஒரு ஆள் கதைச்சாரு. இப்ப ஒரு கிழமைக்கு முதல் தான் தன் வானொலியில கவிதைகள் போடுமோன்னு எல்லாரும் கவிதை போட்டவையாம். ஆனா கவிதைகள் ஒரு தொடர்பில்லாத கவிதைகளா இருந்ததாம். அப்ப தொடர்பில்லாத கவிதை என்ன, இப்ப இது எந்திரம் தானே, நாங்க ஒன்றை கொடுத்தால் அது சிலது தொடர்பில்லாம தான் வரும். நாங்கள் அப்ப யோசிக்க வேணும். அதோடு நுண்ணறிவை தந்தாலும் அது சரியான தொடர்புபடுத்தணும்னு அதுக்கு தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல டச்சுவல்ல கொஞ்சம் கவனமா கொடுக்குதாக்கும், தமிழ்ல வடிவான இது இல்லை. அப்ப நான் உடனே நீங்கள் எழுதின நீங்களோ ஒன்று நான் கணக்க செக் பண்ண அப்ப இந்த கடைசியில ஒப்புக்கொண்டார், தான் சர்டிபிகேட்ல தான் எடுத்தார். அப்ப பாத்தீங்களோ அப்படித்தான் கனவே செய்யணும். நோமலா அப்படி செய்யக்கூடாது. ஒரு உண்மையான ஒரு படைப்பாளி என்றால் அவனுக்கு உடற்படுத்து வரணும் ஒரு படைப்பு அவன் மனதில. இதாண்டி இப்ப பனி கொட்டி கிடக்குன்னா அந்த பனியை பார்த்தோன்னா வெள்ளை பனி அள்ளி எடுக்க எனக்கு அனைத்து இடவு மாசதான் பனி மனிதம் வந்தாலும் மனதுக்கு எங்களுக்கு வரும் ஒரு வரி. ஆனா இப்ப அதுட்ட கொடுத்து விட்டா அது வேற வரி தரும். அப்படி எழுதினோம். ஆனா அது எவ்வளவு தூரம் மூளைக்கு நல்லதா அமையும்? அது பிள்ளைகளுக்கு அதில் சோம்பறியா போடுங்கள். அப்படியான நிலை இருக்கிறது. ஆகவே இவருடைய கவிதையில அந்த அருளின் கையொப்பமாய் அந்த வாழ்க்கை நிச்சயம் கையொப்பம் கூட அந்த கடவுளின் இதாத்தான் இருக்குதோ என்று நாங்க நினைச்சு கொள்ளுகிறது. பாதை தவறிய வேளையிலே எல்லாம் அவர்தான் கை கொடுத்து எழுப்பியவர். ஆதலால் உலகம் என்ன மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், எல்லா நொடியிலும் உச்சரிக்கிறது என்ற மனம் அந்த இயேசுவே இயேசுவே என்று நீங்க உச்சரிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு முருகனே என்று உடனே வரும். ஆகவே அந்த கடவுள் அந்த அவர் ஒட்டுமொத்த கடவுளைத்தான் போட்டிருக்கிறத தவிர ஈர விரிவுகள் இல்லை. அவர் அப்படி பிரிச்சு பார்க்கறது சரியான குறை. விஜயன் தங்க தருவர்கள் கடவுள் தான். அது சரி, நான் சொல்றேன் அவர் கிறிஸ்டியன் என்றபடியா அவர் இயேசுவை தான் நினைப்பாரு நான் சொல்றேன். அது எந்த கடவுளை நினைத்தாலும் அந்த கடவுள் அந்த நேரம் கை கொடுத்தால் அதுதான் இறைவென்ற ஒரு ஆட்சி அந்த அருள் என்று நாங்க கூறிக்கொண்டு சிறப்பான உங்களோட கவிதைக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்த பாணி ஞானத்தில் கோலம். அதே பாருங்க இவ செல்வி நித்யானந்தன். அவர் காலையில ஆளுதுனவர். காலையில எழுதினவர். ரெண்டா கவிதை தலைப்பு போடாதபடினால அவசரத்தில் தான் எழுதின கவிதை. ஆனால் நல்ல வரியில் நினைத்திருக்கின்றார். இல்ல கவிதை வரிகள் போடாட்டியும் நேர்கள் நினைக்கலாம் கவிதை வரியில. ஆனா ஒரு பொது தலைப்பில் எழுதலாம். தலைப்பு வரை இல்லைண்டா அல்ல ஒரு பொது தலைப்பில் எழுதலாம்.
அதான் அதான் அதே ஒரு நாளும் இந்த கவிதை நேரத்தை விடக்கூடாது. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் உங்களுக்கு கவிதை தலைப்பு வரையிலையோ அதை காத்து கொண்டிருக்கிறத நீங்கள் உங்களுக்கு என்ன மனதுல வருதோ அதை கொண்டு வாங்கோ. அதனால அதுக்காக தலைப்பு தெரியலையென்று நாங்கள் நினைக்க கூடாது. வாணி அடுத்த கிழமைக்கு பொங்கல் சார்ந்த ஒரு தலைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன அது பொங்கலோட வருகுது என்ன 15 ஆ, அந்த ஆண்டு பொங்கல் நாளா வருகுது. பொங்கல் அண்டை வியாழன் என்ன? ம் 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 செல்விய சரி, கடிதம். மகள் வந்தால் தரணியில் செழிப்பாக அல்லது நாங்க கடைசியில கதைப்போம் இதை முடிச்சு கொண்டு வா. ஞானத்தின் கோலம் செல்வி நித்யானந்தர். ஞானத்தின் கோலம் நிச்சயம். காலம் மாறியே கடுங்குளிராய் காற்றுடன் பனி வேகமாய் கொட்ட களிப்பில் சிறுவர்கள் சறுக்கி விளையாட கனத்த மனதுடன் நானும் ரசிக்க. ஆகா, நன்றிதான். காலம் மாறியே கடுங்குளிராய் காற்றுடன் பனி வேகமாய் கொட்ட களிப்பில் சிறுவர்கள் சறுக்கி விளையாட கனத்த மனதுடன் நானும் ரசிக்க. காலை வேலை கடுங்குளிரில் செல்ல கைவிரலும் என்னை தாண்டியே போக வழுக்கும் தெருவில் மெல்ல ஊர்ந்திட வலுவாய் நானும் வந்து சேரவே. வழுக்கும் தெருவில் மெல்ல ஊர்ந்திட வலுவாய் சைக்கிளில் நானும் வந்து சேரவே என்று நினைக்கிறேன். வெளியில் குளிரும் வீட்டில் வெக்கையும் வெந்த தணலில் உடம்பினை காட்சியே இருமல் தடிமன் இரண்டுமே சேர்ந்திட இயற்கையின் கொடையில் இதுவும் ஒன்று. அருமையான ஒரு கவிதை. வெளியின் குளிரில் வீட்டின் வெக்கையாய் வெந்த தணலில் உடம்பினை காட்சியே இருமல் தடிமன் இரண்டும் சேர்ந்திட இயற்கையின் கொடையில் இதுவும் ஒன்றே. அந்த ஞானத்தின் கோலம் இன்றைக்கு இந்த பனியை, அதாவது இந்த கடும் குளிருக்கு மத்தியிலே அவர் வேகமாக அந்த பனியோட விளையாடுற அந்த சிறுவர்களை பார்க்கும்போது அதுவும் ஒரு மகிழ்ச்சியாக அவருக்கு ரசிக்கக்கூடியதாய் இருந்தது. அதே நேரம் கால வேளையில் அந்த கடுங்குளிரில கைவிரல் எல்லாம் இதான கார சுரண்டி பாருங்கோ, அதுவும் கைவிரல் எல்லாம் எப்படி கேன்சல் போட்டு சுரண்டினாலும் அவ்வளவும் என்ன செய்யறான்னு தெரியாம போய் ஸ்டியரிங்ல ஐயோன்னு எல்லாரும் டக்கட்டு கைய உறைஞ்சி இல்ல காருக்குள்ளேயும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஹீட்டர் வர வரைக்கும் இருக்கல அது 10 இல்ல வாணி 15 நிமிஷம் குளிரும். காருக்கு அவ்வளவு கஷ்டம். அப்ப அதுக்கு பிறகு அது வழுக்கும் தெருவில் அதுவும் ஊர்ந்து வலுவாய் நானும் சேரவே. அந்த இப்ப கவனமாயும் இருக்கணும். இப்ப சைக்கிள்ல சில நேரம் சறுக்கியும் விட்டுடும். நாங்க நினைக்கிறோம் சறுக்காம ஓடுமாட்டோம். மெயின் ரோட்டில கொஞ்சம் ரோட்டின் சைட்டு ரோட்டோட ஓடைக்க கொஞ்சம் பரவாயில்லை. இல்லாட்டி நான் போன கிழமை எனக்கு சைக்கிளோட அவ்வளவு கொட்டி கொண்டு இருந்தபடியா எடுக்கையில கொட்டின உடனே ஓடலாம். பிறகு ஓடத்தான் கொட்டைக்குள்ள ஓடலாம். அப்புறம் அது மேலால பூவா இருக்கும், கீழால சறுக்கல் தன்மையை கொண்டு வரும். இன்றைக்கும் ஒரு ஆள் நான் அப்படியே சறுக்கினவா ஆனா ஊண்டிட்டா பார்த்தேன். அதான் அதே நேரம் வெளியில குளிர் உள்ளுக்குள்ள வெக்க கைசமு நாங்கள் ரொம்ப ஹீட்டர் போட்டு இருந்தாலும் அந்த தடிமன் சில நேரம் அந்த கிருமிகள் 2 இதிலும் வசிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உருவாக்கிப்படும். அப்ப அதுல தடிமன் இருமல் எல்லாம் இந்த எல்லாருக்கும் இந்த நேரம் எல்லாரும் தொண்டனோ அதுகளால் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இருமல் தடிமல் 2ம் சேர்ந்துட இயற்கையின் கொடையில் இதுவும் ஒன்றாக இந்த வருத்தங்களும் சேர்ந்து வருகிறது என்பதை அழகாக காலத்தின் கோலம் ஞானத்தின் கோலம் என்று போட்டிருந்தா இன்னும் வடிவா இருந்திருக்கும் செல்வி அக்கா. இல்ல அது காலம், இது ஞானம். உலகத்தின் கோலம் இப்படி இருக்கணும் போடுறார். ஆனா எல்லா இடமும் இப்படி இல்ல. அதத்தான் எங்கள்ட நாங்க இருக்கிற இடம் நினைச்சோம்னா காலத்தின் கோலம் பரவாயில்ல. அந்த ஞானத்திலேயும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறபடியா அதை சொன்னா நம்மளோட கவிதை வரி மிக சிறப்பாக இருக்கிறது. யதார்த்தத்தை பேசியது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரியோ வாணி. தவிக்கும் மானிடமோ ராணி சம்பந்த கண்டு அது பலாசன் தவிக்கும் நிலைமை தேதி பார்த்தா தெரியுமே. அதான் பார்க்க 7 நேற்றையான இதுதான் 7 ஜனவரி 7. தவிக்கும் நிலையில் மாறிடுமோ ராணி சம்பந்தர். புத்தம் புது பொலிவோடு நித்தம் நாடும் சோழியோடு பிறந்த ஆங்கில புத்தாண்டே நீ வருக நல்லொளி தருக. புத்தம்புது பொலிவோடு நித்தம் நாடும் சோழியோடு பிறந்த ஆங்கில புத்தாண்டே நீ வருக நல்லொளி தருகவே. குறுகிய பாதையில் நீண்டு தொடரும் மனிதர் வாழ்வோ மாறி மாறி அச்சுறுத்தும் காலநிலை கடலலையோடு கவலையும் கண்ணீர் படருதே. குறுகிய பாதையில் நீண்டு தொடரும் மனிதர் வாழ்வோ மாறி மாறியே அச்சுறுத்தும் காலநிலை கடலலையோடு கவலையும்
கண்ணீரும் படருது என்று போட்டா நல்லா இருக்கும். கவலை கண்ணீர் கவலை படருது. கண்ணீர் படருது கவலை சரிதானே கண்ணீர் சரி சரி அது விஜயகுமார். தினம் தினம் வெவ்வேறு சவால் மனங்கலக்கும் மழை நீரிலே அந்த இது அந்த இப்ப மழை வெள்ளத்தை சொல்றார். தினம் தினம் வெவ்வேறு சவால் மனங்கலக்கும் மழை நீரிலே மனம் கலங்கும் கலங்கும் மனங்கலங்கும் மழை நீரிலேயே பெருவெள்ளம் கனவெறியோடு துரத்த மண் சரிவும் புதைகுழியில். பெருவெள்ளம் கனவெறியோடு துரத்த மண் சரிவு புதைகுழியில். புதைந்த மாந்தரும் சிதைந்த வீதி புதைந்த மாந்தரும் சிதைந்த வீதி பாதி பிளந்து ஊரோடு ஓடிய நீர் ஊற்றும் கூறு போட இரவிரவாக. பாதி பிளந்து ஊரோடு ஓடிய நீர் ஊற்றும் கூறு போட இரவிரவாக. தூக்கமின்றி சிணுங்கிய சிறுவர் அணுங்கிய முதியோரும் தவிக்கும் நிலைதான் மாறிடுமா? தவிக்கும் நிலைதான் மாறுமா? மாறிடுமோ? தவிக்கும் நிலைதான் மாறுமா? மாறிடுமோ என்று கேட்டிருக்கிறதாம். இது அந்த டிசம்பர் மாத அந்த வெள்ள இது அனர்த்தத்தை அவர் அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இப்ப புத்தாண்டு பிறந்தாலும் அது சோழியோடு தான் பிறந்திருக்கின்றது. ஆனா ஆங்கில வார்த்தையை நீங்க தமிழ் வார்த்தையை போட்டாதான் கவிதைக்கு அழகு. அதே நேரம் இந்த குறுகிய பாதையில இந்த வாழ்க்கையில மாறி மாறி இல்ல இது தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தையில தான் சோழின்றது பேச்சு தமிழ். சோழி முடிஞ்சதுன்னு சொல்லுவார்கள், அது ஆங்கிலம் இல்ல. அப்படியா? அது நாங்க நார்மலா சொல்லிக்கிறோம். சோழி நீ சரியான சோழியா இருக்கு. இல்ல உங்களுக்கு நீங்க பேசல அநேகமா சொல்வார்கள். பல சோழி இருக்கு, பல வேலைகள்னு சொல்லுங்கள். சோழி முடிஞ்சுது ரெண்டுக்கும் வரும், அது விஷயம் முடிஞ்சுதுன்ற மாதிரி. சோழி அது ஆங்கிலம் இல்லை, தமிழ் தான். ஆனால் தமிழோ தெரியாது. சோழி என்பது பேச்சு வழக்கில் வேலை அல்லது காரியம், தொந்தரவு, விவகாரம் அந்த டிக்ஷனரியில இருக்கா. அதே தான். அது வந்து இப்ப என்னன்னா சோழி முடிஞ்சது நம்ம ஒரு சொல்றது வேலை முடிஞ்சது, தொந்தரவு முடிஞ்சது. வேலையும் இருக்கு, வேலையும் சொல்ற சோழியண்டு. அதான் விளக்க சொல்லுவாமல்லோ, இது சரியான சோழியா இருக்கு. அதுவும் இருக்கு. இல்லாமல் சும்மாவும் சொல்வார்கள், அவரை சொல்லி முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிஞ்சதுன்ட்டு நாங்க எங்கட இதுல சூரியா கிடாக்கி வாவால என்று சொல்லுவோம் வேலத்தலங்கள். அதைத்தான் எனக்கு வந்தது. ஓகே, அது நோமதா எங்கட தமிழ்ல நாங்கள் சொல்றோம் என்றால் பேச்சு வழக்கில வேலை, காரியம், தொந்தரவு, விவகாரம் என்று போட்டிருக்கிறோம். ஓகே, அப்ப நித்த நாடும் எங்கட வேலியோட எங்கட சோழியோட அதுக்குள்ள பிறந்த புத்தாண்டே நீ வருக நல்லொளி தருக. நிச்சயம் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த புத்தாண்டு வர நாங்கள் அதை மனதார வரவேற்க வேண்டியது உண்மையான ஒன்று. அதை அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த அச்சுறுத்துன்ற இந்த வெள்ளம், காலநிலை, அது எல்லாம் மனிதருக்கு கண்ணீர் கவலையை தருகிறது என்றால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பார்க்க பாவம்தான். பிள்ளைகளையும் பார்க்க கவலை தான், மனிதரையும் பார்க்க கவலையாகவே இருக்கின்றது. இதனால இந்த சவால்கள் மத்தியில, இந்த நீரின் மத்தியில பெரு வெள்ளத்தோட மண் சரிவும் அந்த புதகுடியில அவர்கள் புதைந்த நெலிகளையும் பார்க்கும்போது, அந்த சரிவு வந்து அவர்களை நிலத்துக்குள்ள புதைத்த நிலையை பார்க்கும்போது ஒரு கண்ணீரும் உகுக்கக்கூடிய நிலையில் கவலையாக இருக்கிறது. இதனால் புதைந்த மாந்தரும் சிதைந்த வீதிகள் இன்னுமே நிறைய புனரமைக்கையில பாதி விளந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இரவிரவாய் தூக்கமும் இன்றி சிறுவர்களும் முதியோரும் அணுங்குற சத்தம், அவர்கள் அணுங்குறி தவிக்கிற சத்தம் மாறுமா இல்லது மாற்றிடுமா, இல்லது மாறுமோ மாறிடுமோ என்று கேட்டிருக்கிறார். நிச்சயம் மாறாதுதான், அதாவது மாற முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆமாம், அது என்ன செய்வது என்ற அருள் அப்படி. ஆகவே இப்ப திருப்பியும் வருது அம்பானிய 8ஆம் தேதி 9ஆம் தேதி புயல சொல்லி இருக்கிறது. சரி, இவ்வளவுதான் இன்றைய கவிதைகள். என்னவானே பார்ப்போம், வேறு யாரும் நேவிஸ் பிலிப் சார் தாங்கோ கவிதை வரையில கவிதையும் இல்லை. இப்பதான் தாரம் கவிதை நீங்க தாங்கோ வசந்தா அக்காடை வாசிச்சிட்டமா? வசந்தா அக்காடை பார்த்துட்டோம். பூத்தது புது வதனம். ஓகே, வணக்கம். வணக்கம். கவிதை நேரத்துக்காய் நான் நேவிஸ் பிலிப் அவர்கள். இலக்கம் 145 6 தெரியல பார்ப்போம். பூத்து வந்த புத்தாண்டிலே அன்பு நிறை நற்சமூகம் தான் வளர வன்முறைகள் அற்றதொரு சமுதாயம் நாம் படைப்போம்.
அன்பு நிறை நற்சமூகம் தான் வளர வன்முறைகள் அற்றதொரு சமுதாயம் நாம் படைப்போம். இன்பத் தமிழாலே இனியதொரு கவியெழுதி துன்பமெல்லாம் அகன்றோட தூயதொரு யுகம் படைப்போம். இன்பத் தமிழாலே இனியதொரு கவியெழுதி துன்பமெல்லாம் அகன்றோட தூயதொரு யுகம் படைப்போம். உண்மை அன்பு நீதியென ஊரெல்லாம் உவந்து நிற்க மென்மை என்னும் மாண்பு தரணையெல்லாம் நிறைந்திருக்க. உண்மை அன்பு நீதியென ஊரெல்லாம் உவந்து நிற்க மென்மை என்னும் மாண்பு தரணியெல்லாம் நிறைந்திருக்க. மதங்கள் சிறப்புடனே மாநிலத்திலே சிறந்திட ஓதுகின்ற ஓசையெல்லாம் மனிதம் மலர வேண்டும். மதங்கள் சிறப்புடனே மாநிலத்தில் சிறந்திருக்க ஓதுகின்ற ஓசையெல்லாம் மனிதம் மலர வேண்டும். தன் சமயம் பேணி வாழும் நிலை வர வேண்டும். உண்மையுடன் பிறர் சமயம் மதித்தொழுகும் நிலை வேண்டும். தன் சமயம் பேணி வாழும் நிலை வர வேண்டும். உண்மையுடன் பிறர் சமயம் மதித்தொழுகும் நிலை வேண்டும். மனித நேய பண்புகது மனங்களிலே சிறப்பிலங்க புனிதமொடு புது வாழ்வை புத்தாண்டில் தொடங்கி வைப்போம். மனித நேய பண்புகது மனங்களிலே சிறந்திலங்க புனிதமொடு புது வாழ்வை புத்தாண்டில் தொடங்கி வைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆம், புனிதமோடு மனிதநேயம் பெற புனிதமாக ஒரு நிலையை நாங்கள் இந்த புத்தாண்டில தொடக்கி வைக்க வேண்டும். அதுவும் அந்த மதங்கள் எந்த மதமும் சம்மதம் என்றும் எல்லா மதங்களையும் நேசிக்கக்கூடிய வழி, அதாவது பிறர் மதங்களையும் நேசிக்க வேணும், மதித்தொழுக வேணும் என்ற அந்த மாண்பு கருத்தை அழகாக சொன்ன நேவிசக்கா உங்களோட கவிதை சிறப்பு. பூத்து வந்த புத்தாண்டு, பெறப்போற புத்தாண்டு, வந்து விட்ட புத்தாண்டு. அன்பு நிறை நெஞ்சங்களில இன்பத் தமிழால் இனிய கவிதை எழுதியவர். ஆமா, அதாவது அந்த ஒவ்வொரு இன்பத் தமிழையும் நாங்கள் நுகர்ந்து கொண்டு அந்த கவிதை எழுதியதான் தமிழின் அந்த மொழியை அழகாக நாங்கள் அங்க பயன்படுத்துவோம். உண்மை அன்பு வெறுகிட தூய கவி படைத்த நேவிசக்கா. உண்மை அன்பு பெருகிட தூய கவி படைத்தே மதங்கள் மலர மனிதநேயம் மலர புனிதமாய் மனிதன் இன்னும் திகழ வேணும். புனிதமாய் மனிதன் திகழ சமயங்களை மதித்தொழுக. புத்தாண்டே நீ புனிதன் நிறைத்து எழுக, புனிதன் நிறைத்து வருக என்று அந்த புத்தாண்டை வேண்டிய போல அமைந்த கவிதையாம். சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிச்சயம் அந்த எப்படி சொல்லுவாங்க, நாங்க ஒவ்வொன்றே வருக, புதுச ஒரு வசந்தத்தை வர வேணும். வருக மலரே வருக, வாசல் தேடி நீ வருகாண்டு அழைப்போம். ஆனோடியால் அப்படி ஒரு மனித நேயத்தோட புனித ஆண்டாக புத்தம்புது ஆண்டாக நீ மலர வேணும் என்று அந்த பூத்து குலுங்கும் புத்தாண்டை எடுத்து வந்த உங்களோட கவிதை சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க எழுதிய முதல்ல எழுதி இருக்கலாம், பரவாயில்ல, நல்லா எழுத்துல போட்டு விடுறேன். காலையில தானே பார்த்து எழுத்துல இப்ப நான் போட்டு விடுறேன். இலைகளா இருந்தது. நன்றி. இருந்த பொழுதும் இல்லை, பலர் இணைஞ்சிட்டார்கள் தானே. ஒரு 20 தவிர. நன்றி, மிக சிறப்போ, மிக்க நன்றி. இப்பொழுது யாரும் இருந்திருந்தால் ஒரு முறை தட்டு கொடுப்பை தரலாம், இல்லாவிட்டா நாங்கள் கூட விட்டுக்கொள்ளலாம். தைமகளே வருக தரணி போற்ற வருக என்று சும்மா டக்குன்னு நினைச்சேன். நீங்க என்னென்றாலும் நடாமோன் அவர்கள் எப்பவும் சொல்றது அந்த இதோட வராம அது சம்பந்தப்பட்டதா வாங்கன்னு சொல்றவர். அந்த அதே தலைப்பை எடுக்காம அது சம்பந்தப்பட்டதாக தாங்கன்னு சொல்றவர். எப்போ தைமகளை பூத்துடும் புத்தாண்டு அப்படி எடுக்க தெரியல. நீங்க தெரியல, போட்டுக்கொள்ளுங்க, பார்த்து எடுப்போமா. நன்றி. சித்திரையால் வருகின்றாள். சித்திரை இல்ல, சித்திரை இல்ல, தைப்பொங்கல் வருது. தைப்பொங்கல் இல்ல உங்களுக்கு விளங்குது இல்ல. நடாமோனவர்கள் என்ன சொல்றது, அவர் நேரடியா தர வேண்டாம், அது அடங்குற மாதிரி தாங்கன்னா இப்பவும் சொல்றவர். பூக்கட்டும் புதுப்பொலிவு புலரட்டும் நற்பொழுது பொங்கல். இது இவ்வளவு வருது, கூட வருது. அது பூக்கட்டும் புதுமகளே அப்படி இருக்கலாமா தெரியல. நான் அதுவரை எடுக்கட்டும் பாணி, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இல்ல எடுக்கல, நீங்க அனுப்பி வச்சு கொள்ளுங்க, பார்த்து எடுக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. நன்றி. ஆகவே மற்றவர்களெல்லாம் தூங்கி விட்டார்கள், சோம்பலாகி விட்டார்கள். நல்ல ஜம்பர் நல்ல வடிவா போட்டு அப்படித்தான் போட வேணும். ஐயோ இல்லாட்டி முதுகு இல்ல இப்ப சரியா முதுகெல்லாம் குளிது, நான் மாத்திட்டேன். இஞ்சி உண்டு
இல்ல குளிர். உள்ளுக்கு 2 அண்டபடியா தான் இப்படி இருக்கிறோம். இல்ல இதுல சும்மா சாரி கட்டி கொண்டு இருக்கலாமே இருக்கு வாணி ஒரு நிகழ்ச்சி செய்ய. ஓ! இப்ப சாரி கட்டி கொண்டு இருக்கலாது. அவ்வளவுக்கு குளிரும். இல்ல அப்படித்தான் உடம்பு எவ்வளவுக்கு ஓமா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு இப்ப வீட்டையும் கொஞ்சம் ஹீட்டிங் எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் விட்டு திரும்ப ஓப்பன் பண்ணலாம். ஏனென்றால் இது ஆரம்பத்துல இருந்து போடாவிட்டா அந்த வீடும் குளிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மற்றது இந்த தண்ணிகள் பிடிக்கும் ஜன்னல்கள். ஜன்னல்கள்ல கூடாது. அதுக்கு காரணம் நீங்க வீட்டுல வடிவா கைசும் போடாது. ஜன்னலையும் திறந்து விடணும். மற்ற கதவை நாங்கள் நினைக்கிறோம் ஜன்னல் அப்படி அரைவாசியில திறக்கணும். அப்படி இல்லை. நீங்க ஹோலுக்கு ஒரு கதவு இருந்தால் வெளிக்கதவு கதவை 5 நிமிடம் நீங்கள் ஒருக்கா வெளியில திறந்து ஆமாம் ஃப்ரெஷ் ஏர் வரணும். ஃப்ரெஷ் ஏர் வரும். அதே நேரம் இந்த உள்ளுள்ள காற்று வெளியில ஜன்னலால மேல திறந்தா காணாது. அப்ப அத நாங்கள் அன்றைக்கு அந்த நுட்பத்தை படிச்சேன். காற்று உள்ளுக்கு வந்து அந்த உள்காத்து வெளியே போய் அப்படி இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு திரும்ப போட்டுனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குளிர் வந்து எங்களுக்கு இரவு புயல் அடிக்கும்னு சொல்றாங்க. குளிர் புயல் உங்களுக்கோ கூடி தாண்டிட்டு இருக்கேன் உங்களோட பக்கம். சரி பார்ப்போம். கவனமா இருந்து கொள்வோம். நன்றி. இன்றைய கவிதை நேரம் மிகச் சிறப்பாக பகுதி 1 விஜயகௌரியும் பகுதி 2 நகுலா சிவநாதனும் உங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறோம். வாணிக்கும் இந்த நேரத்துல மிக சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு தவிர மற்ற எல்லோரும் கவிதைகள் தந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு கவிதை நேரத்தோடு சந்திப்போம். கவிதைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக எழுதியிருந்தார்கள் கவிதைகள். விருப்பு தலைப்பென்று எடுத்துக்கொள்வோம். இந்த முறை வெடிப்பு தலைப்பிலும் மிகவும் சிறப்பாக கவிதை எழுதினார்கள். அடுத்த வாரம் தைப்பொங்கல் நாளில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுபவள் நகுலா சிவநாதன். நன்றி, வணக்கம். குங்குமோ வனங்கள் தலைப்பெற்று இருக்கு. நீங்கள் எழுதி அனுப்புங்க. அது வேற பொங்குமோ வனங்கள்னு சொல்லி எழுதுனா அப்படி எழுதலை குழப்பம் பொங்குமோ. பார்ப்போம், சிந்திப்போம், செயல்படும். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாள் நேரலை